and I'm happy to go forward. ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த ஆக்ட் வந்து டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வந்திருக்கு. அதாவது போன வருஷத்துல இருந்து ஆகஸ்ட் 2023ல இருந்து இட் இஸ் கம் இன்டு என்ஃபோர்ஸ்மெண்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கல்ச்சர்லயும் சரி இந்தியாலயும் சரி பிரைவசி ஆங்கிள்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்ல. நம்ம கிட்ட வர இன்ஃபர்மேஷன், அது நம்மளோட இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் சரி, கொலீக்ஸோடது யாரோட இருந்தாலும் சரி, அதை நம்ம ரொம்ப ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த ஆக்ட் இப்போ வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை அவ்வளவு ஃப்ரீயா டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியாது. அதே மாதிரி நம்ம பிசினஸ் நடத்துறவங்க அத்தனை பேரும், நானும் சரி, சின்னவங்க பெரியவங்கங்கிற ஒரு சைஸ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எந்த ஆர்கனைசேஷனும் அவங்க இன்ஃபர்மேஷன்ஸை டிஜிட்டல் ஃபார்மேட்ல, அதாவது கம்ப்யூட்டர்ஸ்லயோ சர்வர்ஸ்லயோ போட்டு வச்சிருந்தா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆக்ட் வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஸோ நான் அதுதான் ஒரு பிரீஃப், ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். நம்ம எதை பத்தி பேச போறோங்கிறத, இந்த ஆக்ட் பத்தி தான் நான் பேச போறேன். அதுல இருக்க சில டெஃபினிஷன்ஸை பத்தி பேச போறேன். ஏன் நாம இதை வந்து ஃபாலோ பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பத்தியும் நான் சொல்ல போறேன். ஏன்னா இதுல ஒரு டேட்டா வந்து லீக் ஆகி பிரீச் ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து வர பெனாலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ அதெல்லாம் எந்த மாதிரி நம்ம கொண்டு போய் நம்மளோட பிஸ்னஸை பாதுகாப்பு வச்சுட்டு கம்ப்ளையன்ஸ் ஆங்கிள் நம்ம என்ன பண்ணணுங்கிறது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ அடுத்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா, எதுக்கு இந்த ஆக்டை நாம ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆக்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்து இது ஒரு ஏலியன் கான்செப்ட் எல்லாம் கிடையாது. இது வந்து யூரோப்பியன் நேஷன்ல முதல்ல இருக்கு. அதாவது ஜிடிபிஆர்ங்கிற ஒரு ஆக்ட் மூலியமா பிரைவசி லாஸை வந்து ரொம்ப வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில் இந்த சட்டம் வரக்கு முன்னாலே ஜிடிபிஆரை யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய கம்பெனிஸா இருக்கட்டும், எக்ஸ்போர்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அக்ரிமெண்ட்ஸ் பண்றவங்க, இல்ல ஃபாரின் கம்பெனிஸோட கொலாபரேட் பண்றவங்க, சாஃப்ட்வேர் பிசினஸ்ல இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம மத்த ஐடி தொழில இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஃபாரின் கம்பெனியோடவோ இல்ல நீங்க கிராஸ் பார்டர் ஏதாவது ஒரு நபரோட யூஎஸ்லயோ யூகேலயோ எந்த ஊர்லயா இருக்கட்டும், நீங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னா இந்த பிரைவசி கிளாஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது வந்து ஜிடிபிஆரை யூஸ் பண்ணி தான் போட்டுட்டு இருப்போம் இத்தனை வருஷமா. பட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஒரு கீதை மாதிரி, பகவத்கீதை மாதிரி தான் ஜிடிபிஆர். அதை பேஸ் பண்ணி தான் இந்த டிபிடிபி ஆக்ட்ங்கிறது உள்ள நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்து ஏன் இந்த இருக்குன்னா ப்ரொடெக்ஷன். அது மட்டும் இல்லாம ஒரு நபர் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறப்போ அதை என்ன மாதிரி நாம வச்சுக்கிறோம், ஸ்டோர் பண்றோம், ப்ராசஸ் பண்றோங்கிறத ஒரு ஃபுல் டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஆக்ட் வந்திருக்கு. இது வந்து நம்ம ஊருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நிறைய பேத்துக்கு இதை பத்தி தெரியாது. ஏன்னா இட்ஸ் a நியூ கான்செப்ட். ஏற்கனவே பிசினஸ் தொழில் வந்து வெளியூர்ல வெளிநாட்டுல பண்றவங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா ஜிடிபிஆர் யூஸ் பண்றதுனால. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்தியால இத ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆக்ட் வந்திருக்கு. ஸோ இதோ வந்து எல்லா பிசினஸும் இந்த ஆக்ட்குள்ள வரும். இந்த ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். இது ஒரு கம்ப்ளையன்ஸ். நாம எப்படி கேவைசி நார்ம்ஸ் பண்றோம் நம்ம பிசினஸ் நடத்துறப்போ, அதே மாதிரிதான் இதுவும் ஒரு கான்செப்ட். நம்மளோட பிசினஸ்க்கு ரொம்ப அவசியம். இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, என்னென்ன டெஃபினிஷன்ஸ், அதாவது இந்த சட்டம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, டேட்டா. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, டேட்டானா என்ன? இது பத்தி நம்ம நிறைய பேர் பேசுறோம், நிறைய பேர் கேள்விப்படுறோம், ஸ்டோர் பண்றோம். டேட்டாங்கிறது அப்படின்னீங்கன்னா எந்த விதமான இன்ஃபர்மேஷன், அதாவது எனி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேக்ட்ஸ், ஒரு சில பிரீஃப், ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது, சில கான்செப்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கிறது, நீங்க ஒருத்தருக்கு ஒப்பீனியன் கொடுக்கலாம் அது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா will fall under the definition of data. அது மட்டும் இல்லாம எனி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பீங்க இல்லையா, எங்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்க ஒருத்தர் பிசினஸ்ல இருந்து கூட ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறப்போ அது எல்லாமே வந்து இட் இஸ் கம்ஸ் இன்டு த ஃபார்ம் ஆஃப் டேட்டா. ஏன்னா இட் இஸ் ஆல்சோ கம்யூனிகேஷன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டர்பிரிட்டேஷன்.
இதை நாம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை நீங்க ரீவர்ட் பண்ணி அனுப்புறீங்களோ இந்த டேட்டாவை, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் எனி டேட்டா, அது மட்டும் இல்லாம ப்ராசஸிங் பை ஹியூமன் ஆர் ஆட்டோமேட்டட் மீன்ஸ். இப்போ நான் ஏன் அதை சொல்றோம்னா, இதை நம்ம ஹியூமன் பீயிங்ஸாவும் நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஏஐ நிறைய பேத்துக்கு நல்லாவே தெரியும். ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் லெவலுக்கு நம்ம போயாச்சு. இன்ஃபேக்ட் நிறைய இடங்கள்ல பேங்கிங் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை உங்களோட இ-காமர்ஸ் சைட்ஸ்ல அமேசானோ ஃப்ளிப்கார்ட்டோ எந்த சைட்ல பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு சாட் ரோபோஸ் இருக்கு. சாட் ரோபோஸ் வந்து உங்களை கேள்வி கேட்குது, நீங்க அதுக்கு பதில் எல்லாம் அனுப்புறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் மீன்ஸ் சொல்லுவோம். அதெல்லாம் கூட ஃபால்ஸ் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஆக்ட்ல வந்து டேட்டாங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் கவர் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா பர்சனல் டேட்டானா என்ன? அப்ப பர்சனல் டேட்டானா ஒரு இண்டிவிஜுவல். இப்போ நான் என்னோட பேர், என்னோட இமெயில் ஐடி, என்னோட ஆதார் டீட்டெயில்ஸோ, என்னோட மெடிக்கல் டீட்டெயில்ஸோ, இதையெல்லாம் கொடுக்கறது தான் டேட்டா, பர்சனல் டேட்டா. அதாவது ஒரு தனி நபரை சுட்டி காமிக்குது. அதாவது நான் என் பேரை சொல்லலினாலும் என் போன் நம்பர், என் இமெயில் ஐடி, என் அட்ரஸ், என் ஆதார் நம்பர் இருந்தா இன்னைக்கு நீங்க யாருங்கிறத ட்ராக் பண்ணிடுவீங்க. ஸோ இது எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்றதுதான் ஒருத்தரோட பர்சனல் டேட்டாங்கிற ஒரு டெஃபினேஷன். அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்டா பிரின்சிபல். இந்த டேட்டா பிரின்சிபல்ங்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். அதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் இல்லையா, இந்த இண்டிவிஜுவல் நான், நீங்க யார் யார் இந்த நம்மள தனி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளை பத்தி நம்மளே கொடுக்குறோமோ அவங்களுக்கு பேரு தான் டேட்டா பிரின்சிபல். இப்ப என்னோட டீட்டெயில்ஸை நான் வந்து கேவிபி சாருக்கு ஷேர் பண்றேன்னு வைங்க, ஒரு பிசினஸுக்கு, இல்ல அவர்கிட்ட வேலைக்கே போய் நான் சேர்றேன். அப்போ என்னோட சிவியோட இன்ஃபர்மேஷன்ஸ் பூரா நான் கொடுக்குறேன், என் டீட்டெயில்ஸ் பூரா நான் ஃபர்னிஷ் பண்றேன். அப்போ ஐ பிகம் த டேட்டா பிரின்சிபல். ஸோ தனி ஒரு நபருக்கு பேரு தான் டேட்டா பிரின்சிபல். அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்டா ஃபிடியூஷரி. இந்த டேட்டா ஃபிடியூஷரிங்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ என்னோட ஆர்கனைசேஷன்ல நான் தான் ஓனர். நான் வந்து ஒரு 10 பேர்த்தோட சிவியை கலெக்ட் பண்றேன், அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்றேன்னா நான் தான் டேட்டா ஃபிடியூஷரி. யார் யார் அந்த பிசினஸ் ஓனர்ஸா இருக்காங்களோ அவங்க வந்து தனிப்பட்ட ஒரு நபரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு பேரு தான் டேட்டா ஃபிடியூஷரி. இதுல நீங்க வேலைக்கு உங்ககிட்ட இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம், உங்களோட கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம், உங்களோட வெண்டர்ஸோட இன்ஃபர்மேஷனாவும் இருக்கலாம். எனி பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்க ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு வச்சிருக்கீங்கன்னா நீங்க தான் அதுக்கு டேட்டா ஃபிடியூஷரி. அடுத்த டெஃபினேஷன் பாத்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸர். ப்ராசஸர்னா யாரு? உங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த டெஃபினேஷனும் ப்ராசஸருங்கிற ஒரு வார்த்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மூணாவது மனிதர். அதாவது நம்ம நிறைய வேலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் நம்மளுக்கிட்டே கெப்பாசிட்டியில காஸ்ட் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பிசினஸ்ல இருந்து நிறைய பேர் நீங்க அவுட் சோர்ஸ் பண்றீங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் ரிலேட்டட் ஒர்க் அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்க, உங்க அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் ஒர்க்ஸ் ஏதாவது அவுட் சோர்ஸ் பண்ணுவீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஹியூஜ் கான்ட்ராக்ட்ஸே வெளியில அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி. இந்த மூணாவது நபர்கிட்ட நாம எந்த இன்ஃபர்மேஷன், ஒருத்தரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம அவுட் சோர்ஸ் பண்றோமோ அவங்களுக்கு பேரு தான் டேட்டா ப்ராசஸர். அவங்களும் இந்த ஆக்டுக்குள்ள வருவாங்க. சரிங்களா? These are the key definitions. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா ஃபிடியூஷரியா என்னென்ன டெஃபினிஷன்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க யோசிக்கணும். சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டான்னு ஒரு விஷயம் இருக்கு. இது என்ன அப்படின்னா பர்சனல் டேட்டா ஒண்ணு, சிலதுக்கு சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டான்னு இருக்கு. இப்போ நாம எல்லாம் பிசினஸ் ஓனர்ஸ், நமக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா என்ன, ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் டேட்டானா என்னங்கிறது. நான் அந்த முதலே சொல்லியிருக்கேன் டேட்டானா என்னென்ன டெஃபினிஷன்ஸ் வருங்கிறது. இது நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேரு சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. இது வந்து இட் இஸ் as per given by the SPDI ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்கு நம்ம சட்டத்துல. அது பிரகாரம் தான் எது சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாங்கிற டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற எல்லா பாஸ்வேர்ட்ஸ், அது இமெயில் பாஸ்வேர்டா இருக்கட்டும், உங்க பேங்கிங் பாஸ்வேர்டா இருக்கட்டும், எந்த பாஸ்வேர்டா இருக்கட்டும், பாஸ்வேர்ட்ஸ். அடுத்தது பாருங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ஸ்,
உங்க கிரெடிட் கார்ட்ஸ் இல்ல உங்க டெபிட் கார்ட்ஸ், இது எல்லாம் மத்த எந்த பேமெண்ட்ஸா இருந்தாலும் பேமெண்ட் முறைகள்ல யூபிஐ பேமெண்ட்ஸ் போடுறீங்க, இதெல்லாம் இருக்கு. அது எல்லாமே இட் கம்ஸ் அன்டு சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பிசிக்கல் ஹெல்த், நம்மளோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், நம்மளோட சைக்கலாஜிக்கல் மென்டல் ஹெல்த் கண்டிஷன்ஸ், நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம டாக்டர் ரிப்போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாக்குள்ள வரும். அடுத்தது நம்மளோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன். இன்னைக்கு நாம எவ்வளவோ ப்ராக்ரஸ் ஆயிட்டோம். உங்களுக்கே நிறைய தெரியும், சுப்ரீம் கோர்ட் வந்து சில ரூலிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சேம் செக்ஸ் மேரேஜ், அதாவது டு வெதர் டு ஹாவ் ரிலேஷன்ஷிப், செக்ஷுவல் ஓரியன்டேஷன், இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களோட இல்ல எந்த விதமான ஒரு செக்ஷுவல் ஓரியன்டேஷன் இருந்தாலும் இட் இஸ் அண்டர் தி சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி, நான் சொன்ன மாதிரி உங்க பிளட் ரிப்போர்ட்ஸ், எனிதிங் அண்டர் தி மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், இதை ரொம்ப கவனமா கவனிக்கணும். எனி பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன், இன்னைக்கு நாம எல்லாருமே அட்டெண்டன்ஸுக்காக நம்மளோட தொழில்ல பயோமெட்ரிக்கு தம் பிரிண்ட் கொடுக்குறோம், அட்டெண்டன்ஸ் வைப் பண்றோம். அந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் தம் பிரிண்ட்ஸ், சில கம்பெனில பாத்தீங்கன்னா they go to an extra level of scanning your iris. ஸோ அந்த ஐரிஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன். இது எஸ்பிடிஐக்குள்ளதான் வருது, சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. இது மற்றும் இல்லாம எனி பாடி கார்பரேட், அதாவது ஒரு கம்பெனி இஃப் இட் இஸ் ப்ரொவைடிங் எனி கைண்ட் ஆஃப் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, இதை வந்து நாம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து ப்ராசஸிங்கோ இல்ல ஸ்டோர் பண்றதுக்கோ இல்லைன்னா வேற விதமான விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு எடுத்தோம்னா, இது எல்லாமே வில் ஃபால் அண்டர் தி கான்செப்ட் ஆஃப் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா. சரிங்களா? அடுத்தது, யார் யாருக்கு இந்த ஆக்ட் அப்ளை ஆகும்? இதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின். மேடம், நாங்க ஆக்ட்ல போன வருஷம் வந்துருச்சு, இன்னும் ரூல்ஸ் வரல, இதுக்கு இன்னும் நாம ரூல்ஸ் என்போர்ஸ் பண்ணல, இதோட டேட் ஆஃப் என்போர்ஸ்மெண்ட்டும் வரல, இது யாருக்கு அப்ளை ஆகும், நம்ம எதுக்கு இப்போ இப்பவே அவசரப்பட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் யார் யாருக்கு இது அப்ளை ஆகுங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட், இட் அப்ளைஸ் டு ப்ராசஸிங் ஆஃப் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா. நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. பர்சனல் டேட்டா டிஜிட்டல் ஃபார்ம்ல, அதாவது நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் பண்ணி இருக்கிறது, ஸ்கேன் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு வித்தின் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டுக்குள்ள எங்க இந்த பர்சனல் டேட்டா நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நாம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்பர் 1 அது டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கணும். நம்பர் 2 நான் டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருந்து அதுக்கப்புறம் நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் புக்ல நம்ம கணக்கு ரெக்கார்ட்ஸ்லயோ இல்ல நம்ம ஹெச்ஆர்லயோ பேருகளை எழுதி வச்சுட்டு நீங்க அதை வந்து இப்ப ஸ்கேன் பண்ணி போடுப்பா நம்மளோட சிஸ்டத்துக்குள்ள அது ஈஸியா போகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் டிஜிட்டல் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ரெக்கார்ட்ல இருந்து நீங்க அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்னா அதுவும் இட் இஸ் டிஜிட்டலைஸ்ட். ஸோ அதுக்கும் இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட் அப்ளைஸ் ஃபார் ப்ராசஸிங் பர்சனல் டேட்டா ஈவன் அவுட் சைட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, அதாவது வெளிநாட்டுகள்லையும் இட் அப்ளைஸ். எப்போ அப்படின்னா, ஒரு கனெக்ஷன் இஸ் வித் நாம ஒரு ஆஃபரிங் ஆஃப் கூட்ஸோ இல்ல சர்வீசஸோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிறப்போ அவுட் சைட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் இருக்கு இல்லைங்களா, அமேசான் இந்தியாவும் இருக்கு, அமேசான் யூஎஸும் இருக்கு, யூகேவும் இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். சப்போஸ் நீங்க இங்க உட்கார்ந்துட்டு உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து அமேசான் யூஎஸ்க்கு நீங்க புக் பண்ணி சில கொரியரிங்க கொண்டு வர வைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இட்ஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபர்ட் அவுட் சைட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அப்படி இருக்கிறப்போ, ஏன்னா நீங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு கூட்ஸ் வந்து வாங்கறதுக்கு யூஆர் ஆஃபரிங், யூஆர் ஆஸ்கிங் தெம் டு சென்ட். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இட் வில் அப்ளை. அதே மாதிரி சில சர்வீசஸ், நீங்க ஃபாரின்ல இருந்து யாராவது உங்களுக்காக வேண்டி ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு இங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்து உங்களோட இண்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க, சர்வீசஸ் கொடுங்க அப்படிங்கிறப்போ, ஃபினான்ஷியல் சர்வீசஸா இருக்கட்டும், எந்த சர்வீசஸா இருக்கட்டும், அப்படி உங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்றப்பவும் அவுட் சைட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியால இந்த ஆக்ட் வில் பி அப்ளிகபிள். எங்க அப்ளை ஆகாது இதெல்லாம் நாம பார்த்துட்டோம். எந்த இடத்துல நமக்கு அப்ளை ஆகாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க சுயமா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை
எனி டொமெஸ்டிக் பர்பஸ்க்கு கொடுக்குறீங்க, நீங்களா டிஸ்க்ளோஸ் பண்றீங்க. இப்போ கவர்மெண்டா சில விஷயங்களை கேட்பாங்க, அதுக்கெல்லாம் நாம வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது, கொடுத்து தான் ஆகணும். பர்சனலா நீங்க வாலண்டியர் பண்ணி எங்க வேணாலும் இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு லக்கி ட்ரா இருக்கு, அங்க உங்களை பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ண சொல்றாங்க. இதை வந்து நீங்க வாலண்டியரா தான் ஃபில் பண்றீங்க, நீங்களா தான் கொடுக்குறீங்க. அந்த இடத்துல இந்த ஆக்ட்ஸ் அப்ளை ஆகாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களா சுயமா உங்களோட இன்ஃபர்மேஷனை பப்ளிக் டொமைன்ல நீங்க போட்டீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகாது. அதாவது நம்மளோட நிறைய நாம யூஸ் பண்றது ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இங்க எல்லாம் யாருமே உங்களை வந்து என் இன்ஃபர்மேஷன் நீ யாரு யாரு வந்து சொல்லுன்னு யாரும் கேட்கறது கிடையாது. நீங்களாதான் சுயமா கொண்டு போய் கொடுக்குறீங்க. அந்த விதமான இடத்துல இது வராது. பிளாக்ஸ் எழுதுறோம், நீங்க சுயமா உங்களை பத்தி எழுதுறீங்க, உங்களை பத்தி சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஆக்ட் அப்ளையே ஆகாது. ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எங்க வேணாலும் நம்ம போய் இன்ஃபர்மேஷன் நம்மளே வாலண்டியரா கொடுத்துட்டு நம்ம வந்து இதுல பிரீச் ஆயிடுச்சு அதனால ஐம் கோயிங் டு என்ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது. இட் டசன்ட் அப்ளை இன் ஆல் தீஸ் 2 ஏரியாஸ். அதை நீங்க ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். வாலண்டியரா நீங்க போய் உங்க இன்ஃபர்மேஷனை யாருக்கும் கொடுத்தீங்கன்னால் இந்த ஆக்ட் அப்ளை ஆகாது. எஸ்பெஷலி சோஷியல் மீடியா, பிளாகிங், இந்த மாதிரி சில விஷயங்கள்ல சில பேர் மேட்ரிமோனியல் சைட்ஸ், அதே மாதிரி மேட்ரிமோனியல் சைட்ஸ்ல வந்து நீங்களா சுயமா அவங்கள கேட்டு கொடுக்குறீங்க. பட் இருந்தாலும் நாளைக்கு அதுல பிரீச் ஆகி உங்க பிரைவசி வேற மாதிரி போனாதான் கேள்வி கேட்க முடியும். பட் வாலண்டியர்லி இஃப் யூ ஆர் கிவிங், எஸ்பெஷலி சோஷியல் மீடியா, இது வந்து இட் வில் நாட் பி அப்ளிகபிள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு நாங்க சொல்றது எப்பவுமே நான் டிஸ்கஸ் பண்றப்ப சொல்றதுன்னா, ஒரு 7 கைடிங் ஸ்டார்ஸ் நம்மளோட பிரின்சிபிள். அதாவது 7 பிரின்சிபிளை வச்சு தான் இந்த பிராக்டிசஸ், டேட்டா பிராக்டிசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு நிர்வாகம் சின்னதா இருக்கட்டும், எம்எஸ்எம்இயா இருக்கட்டும், பெருசா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து சைஸ் இல்லைங்க. இன்னைக்கு நீங்க இன்ஃபர்மேஷனை டிஜிட்டல் ஃபார்மேட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அது நீங்க 3 பேரா இருக்கலாம், ரன் பண்ற ஒரு சின்ன தொழிலா இருக்கலாம், இல்ல அது ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற ஒரு தொழிலாவும் இருக்கலாம். பட் உங்களுக்கு எப்படி நான் இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ணணுங்கிறத இந்த 7 பிரின்சிபிள்ஸை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், கன்சென்ட். அதாவது நாம ஒப்புதல்னு சொல்லுவோம், ஐ அக்ரி, எதுக்குமே கன்சென்ட். அதாவது அடுத்தது லாஃபுல் பர்பஸ்க்கு இருக்கணும், டிரான்ஸ்பரண்ட் யூஸ் இருக்கும். அப்படி என்ன அப்படின்னு நான் சொல்றேன்னா, கன்சென்ட்னா ஆமா நான் என்னோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இப்போ ஒரு ஜாபுக்கு போறேன், என்னோட சிவில எல்லா இன்ஃபர்மேஷனும் என்னை பத்தி நான் டிஸ்க்ளோஸ் பண்ணி கொடுக்குறேன், அது என்னோட கன்சென்ட்னா. நான் இந்த 2 இடத்துல நான் வந்து அப்ளை பண்றேன் ஜாப், அது என்னோட வாலண்டியரா நான் கன்சென்ட் கொடுக்குறேன், என் சிவியை எடுத்துக்க சொல்லி பார்க்க சொல்லி. ஸோ இட் இஸ் கன்சென்ட். அடுத்தாவது பாத்தீங்கன்னா லாஃபுல். எது சட்டப்பூர்வமா கரெக்டோ, அதாவது நம்ம கான்ட்ராக்ட்ஸ்ங்கிறப்ப லாஃபுல் பர்பஸ்ன்னு சொல்லுவோம். எதுவுமே இல்லீகலா இல்லாம சட்டத்துக்குள்ள இருக்கிறதுனா லாஃபுல் பர்பஸ். அதுக்கு மூணாவது பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிரான்ஸ்பரண்ட் யூஸ். இது வந்து நமக்கு என்னைக்குமே நம்மளோட இந்தியன் கான்செப்ட்ல இல்லவே இல்லை, எல்லாமே க்ளோஸ் டோர்ஸ் தான். ஆனா இன்னைக்கு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். நீங்க ஒரு டேட்டா என்னோடது கலெக்ட் பண்றீங்க, ஒரு ஆர்கனைசேஷன், நான் ஹெச்ஆருக்கு கலெக்ட் பண்றேன், வேலைக்கு ஒரு 10 பேர்த்த எடுக்கிறேன், அதனால நான் ஒரு 100 அப்ளிகேஷன் எனக்கு வந்தது, நான் அதுல இருந்து தான் எடுக்க போறேன். அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி, நான் வந்து உன்னோட இன்ஃபர்மேஷனை எப்படி நான் வந்து யூஸ் பண்ண போறேன் நீங்க கொடுத்தத, அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரன்சியா டிஸ்க்ளோஷர் இருக்கணும். இப்போ நீங்க என்கிட்ட வரீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க, எவ்வளவு நேரத்துக்கு ஸ்டோர் பண்ணுவீங்க, அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பர்பஸ் லிமிட்டேஷன். 2 வார்த்தையில கவனிக்கணும். பர்பஸ்னா எந்த எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது லிமிட்டேஷன். கலெக்ட் பண்ற டேட்டாவை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கோப்புக்கு மட்டும்தான் நீங்க கலெக்ட் பண்ணணும். ஹெச்ஆருக்கு அப்ளிகேஷன் ஜாபுக்குன்னு நீங்க கலெக்ட் பண்ற டேட்டா அந்த ஜாபுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமோ தவிர
அந்த டீட்டெயில்ஸை வச்சு நீங்க இன்னொரு வேலைக்கோ வேற ஏதாவது விஷயத்துக்கோ மார்க்கெட்டிங் ஆங்கிள்க்கோ அவங்களுக்கு திருப்பி வேற ஏதாவது கால் பண்றக்கோ பண்ணவே கூடாது. எந்த பர்பஸ்க்கு நீங்க அந்த டேட்டா கலெக்ட் பண்றீங்களோ அந்த பர்பஸ் தான் சர்வ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஜாப் ஓப்பனிங் 2 தான் இருக்கு. வந்திருக்க அப்ளிகேஷன் 50ன்னு வைங்க. நீங்க அதுல 2 செலக்ட் பண்ணிட்டீங்க. மிச்சத்தது எல்லாம் நீங்க வந்து இப்போ டெலீட் பண்ணணும். இல்லம்மா நான் டெலீட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒரு 6 மாசத்துல இன்னும் எனக்கு வேணும், நான் போய் திருப்பி திருப்பி அட்வர்டைஸ் பண்ண முடியாது அப்படின்னீங்கன்னா, இது எல்லாமே நீங்க வந்து அவங்களுக்கு முதல்லயே யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். உங்க இன்ஃபர்மேஷனை நான் 6 மாசத்துக்கு ஸ்டோர் பண்ணுவேன், 6 மாசத்துக்கு அப்புறம் நான் டெலீட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரன்சி, அதுதான் நான் சொல்றது. பிளஸ் பர்பஸ் அண்ட் லிமிட்டேஷன். எது வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த லிமிட்டேஷன். அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. 3வது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மினிமைசேஷன். இத பத்தி நமக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது. எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம ஒருத்தரை பத்தி விட்டா நாம வந்து ஜாதகத்தை வரைக்கும் எடுத்துப்போம். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணவே முடியாது இப்போ. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு எந்த அளவுக்கு நான் டேட்டா எடுக்கணுமோ அவ்வளோ மட்டும்தான் எடுக்கணும். அதாவது இப்போ நாம சரி கிட்கோ நிறுவனமே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். நம்ம எல்லா மெம்பர்ஸ் இருக்கோம் அதுல. மெம்பர்ஸை பத்தி அவங்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க. அளவான எது தேவையோ இந்த கிட்கோ நிறுவனம் நடத்துறதுக்கு அதோட பர்பஸ்க்கு ஏதோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ஒரு இண்டிவிஜுவல் தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்கு மேல நீங்க அவங்களோட பிளட் குரூப், மெடிக்கல் ஹிஸ்டரி இதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஏமே வேற. பட் இதே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்கு எடுக்கிறாங்க இல்ல செக் பண்ணணும்னா அந்த மாதிரி சில ரெக்கார்ட்ஸை எடுக்கலாம். நமக்கு எது அவசியமோ மினிமமோ அந்த அளவுக்கான ஒரு டேட்டாவை மட்டும்தான் ஒரு நபரை பத்தி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேல நாம வந்து அவசியம் இல்லாம எந்த இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணி வச்சுக்க கூடாது. உங்களோட அப்ஜெக்டிவ் என்னவோ அதுக்கு அளவான இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணணும். 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா அக்யூரசி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் போய் நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் விட்டுருவோம். அதாவது அதை அப்டேட்டே பண்றது இல்லை. அதனால நம்ம கொடுக்குற டேட்டா நம்மளோட பேர், நம்மளோட நம்பர், நம்மளோட இமெயில் ஐடி இல்ல அட்ரஸ், இது எல்லாம் அக்யூரேட் இன்ஃபர்மேஷனா அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனாங்கிறத பார்த்துட்டு தான் ஒரு இண்டிவிஜுவலா நீங்க அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எந்த விதமான டைம்லயும் இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷனோ மிஸ்லீடிங் டேட்டாவை கொடுக்கவே கூடாது. ஏன்னா தட் ஆல்சோ அட்ராக்ட்ஸ் அ லாட் ஆஃப் பெனாலிட்டி. இதுல 5வது பாயிண்ட் பாருங்க, ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன். இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் இப்படியெல்லாம் இருக்கான்னு. ஆனா இன்னைக்கு இத்தனை பிரின்சிபிள்ஸும் இருக்கு. நம்ம ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும்னா இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நம்ம நல்லபடியா நம்ம பிஸ்னஸை நடத்தணும், பிரச்சனையில இருக்கக்கூடாதுன்னா இந்த கம்ப்ளைன்ஸ் எல்லாம் சீக்கிரமா நம்ம பண்ணி வச்சுக்கணும். ஸ்டோரேஜ் லிமிட்டேஷன். இதுல என்ன அப்படின்னா, எதுக்கு நாம ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஸ்டோர் பண்றோம் அப்படிங்கிறத அந்த டைம் பீரியடுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கு மேல ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. அதுக்கு மேல வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். அதை நம்ம டிஸ்க்ளோஸும் பண்ணணும். பிளஸ் ஒரு வேலை முடிஞ்சுதுன்னு வைங்க, ஒரு பர்பஸ், நான் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிற எக்ஸாம்பிளுக்கே வரேன். ரெக்ரூட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மற்ற சிவிசி எல்லாம் நீங்க டெலீட் பண்ணிடணும். அவசியம் இல்லாம வைக்கக்கூடாது. எப்ப நீங்க வச்சுக்கலாம்னா டிஸ்க்ளோஸ் பண்ணி டிரான்ஸ்பரன்சி, நீங்க ஒருத்தர் சிவி கலெக்ட் பண்றப்போ 6 மாசத்துக்கு நான் இதை ஸ்டோர் பண்ணிப்பேன்னு சொன்னீங்கிறப்போ இட் இஸ் யூ ஹவ் டிஸ்க்ளோஸ் தி இன்ஃபர்மேஷன். டிஸ்க்ளோஸ் பண்ணாம நீங்க வந்து டேட்டாவை ரொம்ப ரொம்ப நாளைக்கு கலெக்ட் பண்ணி வைக்கக்கூடாது. அடுத்து பாருங்க, 6வது பாயிண்ட், ரீசனபிள் செக்யூரிட்டி சேஃப்கார்ட்ஸ். இப்போ நம்ம ஆஃபீஸுக்கெல்லாம் ஃபிசிக்கல் சேஃப்கார்ட்ஸ் வி ஆல்வேஸ் கீப் சிசிடிவி கேமரா, வி ஹவ் செக்யூரிட்டிஸ், இது எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் விச் ஆர் டூயிங் பிஸ்னஸ் அவுட் சைட் த கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் நம்ம ஊருக்குள்ளேயே பார்க்குறப்போ டிஜிட்டல் ஃபார்ம்ல இருக்கிறப்போ நாம எல்லாருமே ஐடிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதோட ஐடியோட சேஃப்கார்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் எப்படின்னா ஃபயர்வால்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் ஐடியை நம்ம டேட்டா எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோங்கிறத பார்க்குறோம்.
ஹேக்கிங் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன சில ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கிட்ட ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் ஐடிலயே. இன்ஃபேக்ட் தே கெட் அப்கிரேடட் இயர் பை இயர் அண்ட் ஐடி டீம் வந்து வில் டேக் கேர் ஆஃப் தோஸ் சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ், ஹேக்கிங் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ இன்னைக்கு சின்ன இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், பெரிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், நீங்க உங்களோட ரீசனபிள் செக்யூரிட்டி சேஃப்கார்ட்ஸுங்கிறது ஐடி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா நம்ம சர்வர்ஸ்ல ஜாக்கிரதையா இருக்கணும். இஃப் யூஆர் யூசிங் கிளவுட் சர்வர்ஸ் கிளவுட் சர்வீசஸ், நம்ம எல்லாருமே இன்னைக்கு வந்து வி ஆர் ஸ்டோரிங் இன் கிளவுட். அது அமேசானா இருக்கலாம், இல்ல ஏடபிள்யூஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல கூகுளா இருக்கலாம், இல்ல எந்த கிளவுட் சர்வீஸா இருக்கலாம். அவங்களோட ரீசனபிள் செக்யூரிட்டி சேஃப்கார்ட்ஸும் இருக்கணும். அதே மாதிரி இந்த பர்சனல் டேட்டா எந்த விதமான பிரீச் ஆகாம பாத்துக்கணும். யாருமே அன்ஆத்தரைஸ்டா, இப்போ நம்ம ஆர்கனைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேத்துக்கு நம்ம கொடுத்துருப்போம். இவங்க எல்லாம் தான் நம்ம பர்சனல் டேட்டா ஹெச்ஆர் ஹேண்டில் பண்ணோம், இல்ல ஒரு கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பெர்மிஷன் உண்டு. வேற யாரும் அன்ஆத்தரைஸ்டா அதை அக்சஸும் பண்ணக்கூடாது, அன்லாஃபுல்லா அதை ப்ராசஸும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த டேட்டாவை வந்து பாதுகாக்கணும். எந்த விதமான டிஸ்ட்ரக்ஷன்ஸோ டேமேஜோ லீக்கோ எதுவும் இல்லாம பாதுகாப்பு பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. எஸ்பெஷலி நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, பேங்க்ஸ் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா, இந்த மாதிரி சில ரொபஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கெல்லாம் வந்து இந்த ஐடி சேஃப்கார்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. அடுத்த ஆஸ்பெக்ட் பாருங்க, அக்கௌண்டபிலிட்டி. இது வந்து நம்ம செய்யற எந்த தொழிலா இருக்கட்டும் அதுக்கு நம்ம ஒரு அக்கௌண்டபிலிட்டிங்கிறது இருக்கணும். நம்ம ஒரு ஓனரா இருக்கிறப்போ, அப்படி இருக்கிறப்போ ஆடட் அக்கௌண்டபிலிட்டி இது நமக்கு. அதாவது நீங்க இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா ஃபிடியூஷரியா ஒரு ஓனரா கலெக்ட் பண்றப்போ உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இந்த ஆக்ட்ல இருக்கு. அந்த ஆக்டோட சில அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ரெகுலேஷன்ஸையும் ஃபில்ஃபில் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதுல எப்படி நாம சொல்லுவோம், நான் அக்கௌண்டபிளா, நான் வந்து நேர்மையா தான் நடந்திருக்கேன், கரெக்டா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கம்ப்ளையன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதை பத்தி வர ஸ்லைட்ல சொல்றேன். என்னென்ன கம்ப்ளையன்சஸ், என்னென்ன பிரின்சிபிள்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஆக்ட்லயோ அதையெல்லாம் நம்ம கிளியரா ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதோட கம்ப்ளையன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம டேக்கிள் பண்ண வேண்டியது தான் நம்மளோட கடமை ஆஸ் அன் ஓனர் வென் வி ஆர் கலெக்டிங் த டேட்டா. அதாவது அந்த ஆஸ்பெக்ட்ல அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்லைடும் நான் சொல்றது வந்து நம்ம எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கும் இது ஒரு கைடிங் பிரின்சிபல். 7 பிரின்சிபல் நம்ம எவ்வளோ சிம்பிளா என்ன மாதிரி இந்த ஆக்ட் வந்திருக்கு, இதுக்கு நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை இண்டிவிஜுவலோட ஒரு டேட்டாஸை நம்ம சேஃப்கார்ட் பண்ண போறோங்கிறது தான் இந்த கைடிங் பிரின்சிபல் நம்ம எல்லாத்துக்குமே. அடுத்த ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக வேண்டி நான் ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொருத்தர். இப்ப சில பேர் பாருங்க, பிரைவசி பை டிசைனுங்கிறத நான் இங்க எழுதியிருக்கேன். அந்த ஸ்லைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரைவசி பை டிசைனுங்கிற கான்செப்ட் வந்து அந்தந்த தொழிலுக்கு அந்தந்த பிரைவசி ஆங்கிள் டாக்குமெண்ட்ஸ் போட்டு கொடுக்கணும். டெவலப்மெண்ட் ஹெச்ஆர் பாலிசிஸா இருக்கட்டும், இல்ல உங்களோட வேற வெண்டர்ஸோட கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு நம்ம எல்லாரும் வெப்சைட் வச்சிருக்கோங்க. அந்த வெப்சைட்ல பாருங்க, இங்க நம்ம இன்டர்னலா இருக்கட்டும் இல்ல அவுட் சைட் த கண்ட்ரியா இருக்கட்டும், குக்கி பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. இந்த குக்கி பாலிசிங்கிறத ஐ அக்செப்ட்னு சொல்றதை தவிர ஐ டிக்ளைன்னு எந்த குக்கி பாலிசியுமே இருக்காது. நம்மள ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஃபேக்ட் ஐ அக்செப்ட்ங்கிறத யூ ஹாவ் டு அக்செப்ட் த குக்கீஸ் டு கெட் இன் டு த வெப்சைட். இல்லைன்னா சில டைம் அதை ப்ராசஸே பண்ண விடாது. அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல பிரைவசி பை டிசைனுங்கிறது அதுதான் அர்த்தம். உங்களோட குக்கி பாலிசிஸா இருக்கட்டும், உங்களோட தொழிலுக்கு தகுந்தாப்புல பாலிசி டாக்குமெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன எப்படிங்கிறதோ அந்த கான்செப்ட்ல தான் பிரைவசி பை டிசைனுங்கிற அர்த்தமே. அதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்க உங்க டாக்குமெண்ட்ஸோ கான்ட்ராக்ட்ஸோ குக்கி பாலிசிஸோ டெவலப்மெண்டல் அக்ரிமெண்ட்ஸோ போட்டு வச்சுக்கணும். தயவு செய்து இது என்னோட பெரிய விண்ணப்பம். போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல உங்களோட சொந்தங்க கிட்டயோ யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்ல கூகுள் பண்ணியோ டெம்ப்ளேட் எடுத்து இதுதான் என்னோட பிரைவசி டாக்குமெண்ட்னு சொல்லி போட்டீங்கன்னா இட் வில் பி அ பிக் மிஸ்டேக். ஏன் அப்படின்னா Google does only give you basic template.
அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட தான் நீங்க அணுகணும். ஏன்னா ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு நடைமுறைகள், ப்ராக்டிகாலிட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். யுவர் பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வில் பிகம் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஒரே இன்னைக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்க லா ஃபார்ம் எங்களோட பாலிசி டாக்குமெண்ட் வேற மாதிரி இருக்கும், கிட்கோட பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், ப்ரிசிஷன் டூல்ஸோட பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், எஸ்எஸ்என் இன்ஸ்டிடியூஷன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோட பாலிசி டாக்குமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்களோட கிளாஸஸும் வேற மாதிரி தான் இருக்கும். மேபி 4-5 பேசிக் கிளாஸ் எல்லாத்துக்கும் ஒரேயா இருக்கும். பட் உங்களோட இன்டெப்த் கிளாஸஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டா அந்தந்த பிஸ்னஸ்க்கு வேற வேறையா இருக்கும். இட் வில் நாட் பி சேம். அதே மாதிரி there is no one fit for all in privacy angle. அதை நல்லா தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாம டேட்டா கலெக்ட் பண்ணி வைக்கிறப்போ அந்த ப்ராசஸிங் கான்செப்டும் இட் ஹேஸ் டு பி இன் சிங்க் வித் யோர் பிஸ்னஸ். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 செக்டர்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, எஜுகேஷன். நாம நிறைய பேர் ஸ்கூல்ஸ்ல இருக்கோம், இல்லைன்னா காலேஜஸ்ல இருக்கோம், சில பேர் ஈவன் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸ் நடத்தும். அது என்னவா இருக்கட்டும், அங்க நீங்க என்ன மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்கிற எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்லைட். அதாவது you will collect names, date of birth, photos which is linked to the identity. அதாவது நானுங்கிற ஒரு போட்டோ, எல்லாருமே இன்னைக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்குறோம், ஐடி கார்ட்ஸ் கொடுக்குறோம், அட்ரஸஸ் ஃபில் பண்றோம். இது வந்து இந்த பேசிக் டீடைல்ஸ் நீங்க ஸ்டாஃபா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், இல்ல உங்களோட டீச்சர்ஸ் கிட்ட இருந்து வாங்கலாம். சில பேர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்காக வேண்டி வெளியில இருந்து சில பேர்த்தோட இன்ஃபர்மேஷனும் வாங்கலாம். இது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபால்ஸ் அண்டர் டேட்டா கலெக்ஷன் அண்டர் எஜுகேஷன் செக்டர். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், எனிதிங். ஆன்லைன்ல கூட நீங்க கிளாஸஸ் நடத்துவீங்க, அவங்களுக்கும் இதெல்லாம் பொறுப்பரும். அடுத்த செக்டர் பாத்தீங்கன்னா, இந்த அடுத்த ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா, இதுல வந்து என்ன ஒரு கீ ஆப்ளிகேஷன்ஸ், நம்மளோட டியூட்டி என்ன இருக்கு ஒரு எஜுகேஷன் செக்டருங்கிற வரப்போ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா பிரின்சிபல் நோட்டிஃபிகேஷன். நாம இந்த இதுல பாத்தீங்கன்னா நோட்டீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, கன்சென்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நோட்டீஸ் கொடுக்கணும், நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்கூல்ஸா இருக்கட்டும், இதுல டேட்டா ஃபிடியூஷரியா ஆக்ட் பண்றவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட நான் எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்கேன், அதோட பர்பஸ் என்ன, அதை நான் எப்படி ப்ராசஸ் பண்ண போறேங்கிறத நான் சொல்லியே ஆகணும். இப்போ நம்ம குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்துறோங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். சில டைம் அவங்களோட மெடிக்கல் கண்டிஷனையும் கொடுக்குறோம். இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அவங்க அட்டென்ட் பண்ணணும் அவங்களுக்காக வேண்டி. இந்த மாதிரி கொடுக்குறப்ப அதெல்லாம் சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா ஆகுது. சில டைம் நம்ம குழந்தைகளோட மென்டல் கண்டிஷன்ஸும் கூட சொல்றோம். அவங்களுக்கு இந்த மாதிரி சம் கிட்ஸ் ஆர் ஆட்டிஸ்டிக் அப்படிங்கிறப்போ we are disclosing certain personal information ஸ்கூலுக்கு. இதை எல்லாமே அவங்க வந்து நான் எந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதையும், நான் என்ன மாதிரி ஸ்டோர் பண்ண போறேன், அதை எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண போறேன், யாரை ஹேண்டில் பண்ணுவாங்கிற இன்ஃபர்மேஷனை they have to disclose. அதுதான் it is called as notification. You have to give notice. நீங்க நாம பிசினஸ் நடத்துற அத்தனை பேத்துக்கும் நல்லா தெரியும். சில பேர் நோட்டீஸ் கொடுப்போம், பேப்பர்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. This notice is to say so and so is not there in this institution, or it is to say it has been defrauded. இல்லைன்னா பாத்தீங்கன்னா சில பேர் டெண்டரோ எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் நோட்டிஃபிகேஷனுங்கிறது அவசியம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த டேட்டா பிரின்சிபல் நோட்டிஃபிகேஷனுங்கிறது. அடுத்தது நான் சொன்ன மாதிரியே டிரான்ஸ்பரன்சி அண்ட் கன்சென்ட். ஒவ்வொரு டைமையும் என்ன மாதிரி நீங்க டிரான்ஸ்பரண்டா இந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றீங்கிற இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் டு டிஸ்க்ளோஸ். கன்சென்ட், ஸ்கூல்ஸ் வந்து கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஜுகேஷன் எந்த பர்பஸ்க்கு கலெக்ட் பண்றோம், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் கலெக்ஷன்ல இருக்கு, ப்ராசஸிங் பிஃபோர் obtaining consent. எக்ஸாம்பிள், சில ஸ்கூல் ட்ரிப்ஸு, பிக்னிக்ஸு, சர்வேலன்ஸு, இதெல்லாம் நம்ம வந்து என்ன மாதிரி பண்ண போறோங்கிறது கன்சென்ட் வாங்கிக்கணும். இந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு ஸ்கூல்ல இன்னைக்கு எல்லாருமே சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல திஸ் ஏரியா இஸ் அண்டர் கேப்சரிங் அண்டர் சிசிடிவி சர்வேலன்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்க்ளோசர்ஸ் ஆல்சோ டுடே இஸ் வெரி வெரி important. Okay, அடுத்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. சேம் வே ஸ்கூல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் டு மெயின்டைன் செக்யூரிட்டி மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட். எல்லா டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணாலும் அதை ஹேக் ஆகாம பார்த்துக்கணும். அவங்களோட ஐடி டீம் இருந்தாலும் பார்த்துக்கணும்.
அது மட்டும் இல்லாம என்னென்ன ப்ராசஸ் இருக்கோ சேஃப்டிக்கு அதை எல்லாமே they have to ensure on a digital format. ஹெல்த் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டால வரும். ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் பண்றவங்க, கிளினிக்ஸ் ரன் பண்றவங்க, ஹோமியோபதி கிளினிக், ஆயுர்வேதிக் கிளினிக், என்ன கிளினிக்கா இருக்கட்டும், ஃபார்மசியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஹெல்த் கேர் செக்டர்ல வரவங்க தான். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகம், நம்ம நார்மலா இருக்கிறவங்களை விட இவங்கள ஒரு பட்சம் அதிகமான சென்சிட்டிவ் டேட்டா. ஆஸ் ஐ எக்ஸ்பிளைன் முதலே SPDI ரூல்ஸ்ல சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டானா என்னென்ன டெஃபினேஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். அதுல ஹெல்த் கேர் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல். அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ரொபஸ்ட் டேட்டா, இவ்வளோ ஒரு பேஷண்டோட சென்சிட்டிவ் டேட்டா ஹேண்டில் பண்றதுல இன்னும் ரொம்ப நீங்க வந்து கம்ப்ளைன்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். என்ன மாதிரி பண்ண போறீங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில டைம் it is always read with GDPR along with HIPAAன்னு ஒன்று இருக்கு. அதை பொருட்படுத்தி கம்பைன் பண்ணி தான் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ நாள் வந்து they were following it up. இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாயாட்டா இருக்கட்டும், MGMஆ இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், இல்லை கங்கா ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், எந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், KMCH இருக்கட்டும், இன்னைக்கு they have to follow certain very high standards of these compliance. ஏன்னா அவங்க வந்து சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டாவை ஹேண்டில் பண்றாங்க. ரொம்ப ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது, இந்த கம்ப்ளையன்ஸை கரெக்டா பண்ணணும். அதே மாதிரி இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்சென்ட் ரிக்வயர்மெண்ட். ஃபாரின்ல பாருங்க, UK, US, எனி வெஸ்டர்ன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா, எனிவேர் அப்ராட் பாத்தீங்கன்னா கன்சென்ட் ஆஃப் த பேஷண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். கன்சென்ட் ஃபார்ம்ஸ் வாங்குவாங்க. பேஷண்ட் கிட்டேயே டாக்டர் போய் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல கேன்சர் இருக்கு அப்படிங்கிறத நியூஸை சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு விருப்பமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்சென்ட் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மோர் தென் த பேஷண்ட், ரிலேட்டிவ்ஸ் தான் இங்க கன்சென்ட் ஃபார்ம் ஃபில் பண்றாங்க. பேஷண்ட்டுக்கு ஒண்ணுமே புரியாது, விளங்காதுங்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடுவோம். அன்லெஸ் தட் பேஷண்ட் இஸ் அன்கான்சியஸ், இஸ் நாட் ஏபிள் டு மேக் அ டெசிஷனுங்கிறப்ப தான் நாம வந்து ஒரு ரிலேட்டிவை நாமினேட் பண்ணி அவங்க பண்ணலாங்கிறது. இல்லைன்னா இண்டிவிஜுவலா ஒரு கன்சென்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் த பேஷண்ட் இட்செல்ஃப். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் கிளினிக்கும் சரி அவங்களோட கன்சென்ட் பாலிசிஸ் என்னங்கிறத ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, கிளியரா, ஸ்பெசிஃபிக்கா, வாலண்டரியா கரெக்டா சொல்லணும். உங்களுக்கு எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாம உங்களுக்கு ரிக்வயர்டான இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க கன்சென்ட் பாலிசியில போட்டு கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்னொன்னு பாருங்க, இதுல அதே மாதிரி ஒரு டேட்டா ஃபிடியூஷரியோட ஆப்ளிகேஷன்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்றோங்கிறப்போ இந்த ப்ராசஸ் பண்ற விஷயம் எல்லாம் இந்த ஆக்டோட கம்ப்ளைன்ஸோட இருக்கா, இந்த நான் முதலே சொன்ன 7 பிரின்சிபல்ஸோட கம்ப்ளைன்ஸ்ல இருக்காங்கிறத நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ப்ராசஸ் பண்றப்போ. டிரான்ஸ்பெரன்சி, நான் திருப்பி இதே பாயிண்ட்ஸை தான் சொல்றேன், ஏன்னா இதுதான் இந்த ஆக்டோட கோரே. அதாவது கன்சென்ட், நோட்டீஸ், டிரான்ஸ்பெரன்சி அண்ட் நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே இந்த ஆக்ட்ல இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா, இப்போ நம்மளோட பிளட் நம்ம கொடுக்குறோம், பிளட் டெஸ்ட் பண்றோம், அது என்ன டெஸ்ட்டுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க நம்ம கொடுக்குறாங்க. இப்போ நம்ம கலெக்ட் பண்ண பிளட் அதை வந்து இந்த பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். இதே பிளட்டை வேற ஏதாவது ரிசர்ச்சுக்கு அவங்க வந்து பயன்படுத்தவே கூடாது. பயன்படுத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை இன்னைக்கு பாலிசியில டிஸ்க்ளோஸ் பண்ணியே சொல்லணும். நான் வந்து உங்க பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அதுல சில பேர்த்துல எழுதுவாங்க பாலிசியில, நாமளே அக்ரி பண்றோம், ஐ கன்சென்ட் டு கிவ் மை திஸ் பிளட் ஃபார் அண்ட் சாம்பிள் டு பி ரிசர்ச் ஃபார் சம் பர்பஸ்ங்கிறப்போ நிறைய விதத்துல ரிசர்ச் பர்பஸஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா டிஎன்ஏஸ் கலெக்ட் பண்ணி they will do a lot of research. இதுக்கெல்லாம் consent is very much required. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரெக்கார்ட்ஸை ரொம்ப வருஷம் ஒரு பேஷண்ட் ரெக்கார்ட்ஸை ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அது வந்து சம்டைம்ஸ் they hold it even after the death of the person. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களோட லீகல் ஹேர்ஸ் கிட்ட அதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இப்போ அதை வந்து அவங்களோட டிஎன்ஏ ஏதாவது ரிசர்ச் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை எல்லாமும் they have to disclose. அது வந்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ்
ஆஸ்பெக்ட் அந்த ஹெல்த் கேருங்கிறது தனியாக நம்ம டீல் பண்ணணும்னா ஐ கேன் லேட்டர் ஆன் ப்ராபப்ளி கிவ் அ செஷன். அடுத்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸ்ல ஐடி, மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி. இதுதான் லார்ஜஸ்ட் விச் வி ஆல் ஆர் மோஸ்ட் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அபவுட் எம்ப்ளாயீஸை பற்றி நம்ம கலெக்ட் பண்ணி வைப்போம், ஒர்க்கர்ஸ் பற்றி, கிளைண்ட்ஸ் பற்றி, கஸ்டமர்ஸ் பற்றி, வெண்டர்ஸ் பற்றி. இதுதான் காமன் கைண்ட் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். அதே மாதிரி இங்கேயும் கம்ப்ளையன்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் என்னென்ன இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் கம்ப்ளையன்ஸ் கேட்குதோ அதை நம்ம அடியர் பண்ணணும். இது வந்து ஒரு பெரிய அம்ப்ரெல்லா மாதிரி ஒரு ஆக்ட். இந்த ஆக்டுக்குள்ள வர ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து யூ ஹேவ் டு ரீட் இட் வித் காம்பினேஷன் ஆஃப் அன் அதர் ஆக்ட். அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்னு இருக்கு. அதில் சில செக்ஷன்ஸோட இந்த ஆக்டை வி ஹேவ் டு வில் பி கம்பைன்ட் அண்ட் வி ஹேவ் டு சி எது நமக்கு ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ஷன் கொடுக்குதோ அதுதான் வந்து இட் வில் டேக் த ஃபீட் ஃபார்வர்ட். ஓகே, இதை பற்றி தான் நான் உங்களுக்கு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். கம்ப்ளையன்ஸ் ஆங்கிளுங்கிறது, இந்த கம்ப்ளையன்ஸ் ரெக்விசிட்ஸ் என்ன, நம்ம ஒரு டேட்டா ஃபிடியூஷரியா அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த ஸ்லைடு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன முக்கியமான ஆங்கிள், நம்ம ஒரு தொழில் நடத்துகிற போனால் ப்ரைவசி நோட்டீஸ். இந்த நோட்டீஸுங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு ஃபாலோ. எந்த பர்பஸுக்கு யூ ஹாவ் டு ப்ரொவைட் டிரான்ஸ்பரண்ட் இன்ஃபர்மேஷன் டு த டேட்டா பிரின்சிபல். அதாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு எந்த பர்பஸ்க்கு நான் உங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறேன், அந்த டேட்டா பிரின்சிபிளோட அவங்களோட ரைட்ஸ் என்னங்கிறத நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். கலெக்ட் பண்ணுறப்பவே நீங்கள் சொல்லணும்மா, நீங்கள் கொடுக்குறீங்களா உங்கள் டீட்டெயில்ஸுக்கெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து குவெஸ்டின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸை கிரியேட் பண்ணணும், நீங்களே சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த ஆக்ட்ல ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபிஆர்ல கூட கிடையாது, நம்ம இந்தியன் ஆக்ட்ல இருக்கு. என்னன்னா யூ கேன் நாமினேட் அ பர்சன் டு ஆக்ட் ஆன் யுவர் பிஹாஃப். இதில் எப்படி நம்ம பேங்க்குக்கெல்லாம் நாமினேஷன் கொடுக்குறோம், அதே மாதிரி இந்த ஆக்ட்லயும் யூ கேன் நாமினேட் சம்ஒன். பிளஸ் உங்களோட டேட்டா பிரீச் ஆனா அதுக்கான ஒரு கிரீவன்ஸ் மெக்கானிசம் இருக்கு, அதையும் போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஒரு போர்டு இருக்கு, அவங்க கிட்ட we can go and write, give a complaint. இந்த நோட்டீஸ் வந்து கொடுக்குற நோட்டீஸ் இட் ஹாஸ் டு பி இன் இங்கிலீஷ் மட்டும் இல்லாம கான்ஸ்டிடியூஷன்ல ரெக்கக்னைஸ் பண்ண 8 லாங்குவேஜ்லயும் இந்த நோட்டீஸை கொடுக்கலாம். இப்போ ஹிந்திக்காரர் நமக்கு ஹிந்தி தான் பேசுறாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷே தெரியலங்கிறப்போ நீங்க அந்த நோட்டீஸை ஹிந்தியில கொடுத்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறத செக் பண்ண வேண்டியது நம்ம கடமை. அதுதான் இந்த ஆஸ்பெக்ட் கம்ப்ளையன்ஸ். அதே மாதிரி முதல்ல நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, இப்பதானே இந்த ஆக்ட் வந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்பவும் பழைய நம்மளை ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க கிளைண்ட்ஸ், கஸ்டமர்ஸ், வெண்டர்ஸ் இருக்கிறவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கும் நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். இதே கம்ப்ளையன்ஸை ஃபாலோ பண்ணணும். அண்ட் யூ ஹேவ் டு ரீஆப்டெயின் தியர் கன்சென்ட். அடுத்தது பாருங்க பிரைவசி பாலிசி. இதுதான் ஐ டோல்ட் யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா உங்க பாலிசியில என்னென்ன நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா கலெக்ஷன் பத்தி இருக்கணும், எப்படி ப்ராசஸ் பண்றீங்கிறது இருக்கணும், ஸ்டோரேஜ் எப்படி பண்ண போறீங்கிறது இருக்கணும், அதோட செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸையும் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே இந்த ஆக்ட்ல கிளியரா மென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஃபாலோ பண்ணணும். முக்கியமானது என்னன்னா நான் முதலே சொன்னேன், குக்கி பாலிசிஸ். நம்மளோட வெப்சைட்ஸாக இருக்கட்டும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் இருக்கட்டும், இட் ஹேஸ் டு ஒரு யூசரோட கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா உங்கள் குக்கி யூசேஜ் என்ன மாதிரி இருக்குங்கிறது, குக்கியோட பர்பஸ் எதுக்கு இந்த குக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். யூசர் கண்ட்ரோல்ஸ் ஃபார் மேனேஜிங் ஆர் டிசேபிளிங் குக்கீஸ், அதை பற்றியும் நீங்கள் சொல்லிக்கணும். எந்த மாதிரி சில இதில் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ஆப்ஷனே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எனேபிள் பண்ணலாமா டிசேபிள் பண்ணலாமா குக்கீஸுங்கிறது தெரியாது, அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. இது எல்லாமும் யூ ஹேவ் டு டிஸ்க்ளோஸ். லாஸ்ட் வெண்டர் கான்ட்ராக்ட்ஸ். இதில் பற்றி டிராஃப்டிங், வெட்டிங், எந்த விதமான டவுன் ஸ்ட்ரீம் வெண்டர் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம மெயினாக இல்லாமல் நம்ம சில நிறைய வெண்டர்ஸோட வி வில் பி இன்ட்ராக்டிங். ரா மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இல்லை கிளைண்டல் ஒர்க்குக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், யூ வில் பி டூயிங் டவுன் ஸ்ட்ரீம் வெண்டர் கான்ட்ராக்ட்ஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎம்சிஸ் நிறையா வரும், இது எல்லாமே வெண்டர் கான்ட்ராக்ட்ஸ் தான்.
அந்த விஷயத்திலையும் you have to have all these clauses, these compliances put in place. இதுதான் முக்கியமானது. பிசினஸ் ரன் பண்ற ஒவ்வொருத்தரோட முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா ஆப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த டேட்டா ஃபிடியூஷரி. நான் தான் ஒரு கம்பெனி ஓனர், எந்த டேட்டா ஸ்டோர் பண்றாரோ அவர் பேர் தான் டேட்டா ஃபிடியூஷரி. திருப்பி சொல்றேன், அவரோட ஆப்ளிகேஷன்ஸ் டியூட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கரெக்டான நோட்டீஸ் ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்கணும். அப்புறம் கன்சென்ட் நீங்க வாங்கியிருக்கணும் இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி யூ கேன் என்கேஜ் அ டேட்டா ப்ராசஸர், அதாவது ஒரு மூணாவது நபர் டேட்டா ப்ராசஸரை ஒரு வேலிட் அக்ரிமெண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் வச்சு தான் நீங்க என்கேஜ் பண்ணணும். அதுக்கு பிரைவசி கிளாஸஸ் ஹேஸ் டு பி இன் பிளேஸ். அப்புறம் என்னென்ன மெஷர்ஸ் இந்த ஆக்ட் கேக்குதோ, எது நீங்க சேஃப்டி எடுக்கணும்னு சொல்லுதோ அதையெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். பிளஸ் யூ ஷுட் என்ஷோர் நீங்க கலெக்ட் பண்ண டேட்டா இஸ் கம்ப்ளீட், இட் இஸ் அக்யூரேட் அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்னைக்கு ஒரு விதமா நீங்க கலெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு வேற விதமா கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன நீங்க நோட்டீஸ்ல சொல்லியிருக்கீங்களோ, என்ன நீங்க எதுக்கு கன்சென்ட் வாங்கியிருக்கீங்களோ அதே மாதிரிதான் யூ ஹாவ் டு ஸ்டோர் அண்ட் யூ ஹாவ் டு ப்ராசஸ் அண்ட் ஹாவ் அ கன்சிஸ்டன்சி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அனதர் பாயிண்ட் இஸ் டெக்னிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன், சேஃப்கார்ட்ஸ். ஐடி டீமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபயர் வால்ஸ், வேற என்னென்ன மெஷர்ஸ் இருக்கோ அதையெல்லாம் பக்காவா நம்ம பண்ணி வச்சுக்கணும் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷனுக்கு. சப்போஸ் ஒரு டேட்டா பிரீச் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த பிரீச் ஆன டேட்டாவை நம்ம இமீடியட்டா டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டுன்னு இருக்கு, அவங்க கிட்ட நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். பிளஸ் ஒரு இண்டிவிஜுவல், இப்போ என்னோட டேட்டா நான் உங்களுக்கு கொடுக்குற உங்க ஆர்கனைசேஷனுக்கு என் டேட்டாவை லீக் ஆயிடுச்சுன்னு வைங்க, பை சம்வே ஹேக் பண்ணி நீங்க இவ்வளோ மெஷர் எடுத்தோம் ஒரு ஹேக்கிங் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும். அம்மா உங்க டேட்டா இந்த மாதிரி நாங்க வச்சது பிரீச் ஆகி போச்சு, எப்படின்னா நாங்க இவ்வளோ மெஷரும் பண்ணோம் பட் ஒரு ஹேக்கிங் ஆயிடுச்சு, அதுங்கிறத நீங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டிரான்ஸ்பரன்சி அதை வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிடணும். அதே மாதிரி யூ ஹேவ் டியூட்டி பவுண்ட் டு ரிப்போர்ட் டு தி டேட்டா ஆஃபீஸர், டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டு ஆல்சோ. இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஃபார்மசிக்கு போறீங்க, அங்க ஒரு ரெசிப்ட் கேக்குறீங்க ஒரு மருந்து இதுக்கு, அங்க ஒரு ஃபோன் நம்பரும் உங்க பேரை கேட்கறாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டதையுமே உங்க டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. பண்றாங்கன்னா அதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அவங்க முதல்ல, அதை உடனே டெலீட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம எல்லாருமே நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுப்போம். ரெண்ட் ஏதாவது புரோக்கர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை. வீடு நமக்கு கிடைச்சிருச்சோ இல்லை ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிடைச்சிருச்சுன்னா அந்த புரோக்கர் உடனே உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடணும். அதை வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் சேஃப்கார்டிங் அண்ட் ப்ரொடெக்டிங் ஒரு இண்டிவிஜுவலோட டேட்டா. இது லாஸ்ட் ஸ்லைட், ஆல்மோஸ்ட் we are coming to the end. பெனாலிட்டிஸ் இந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பெனாலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நான் கம்ப்ளையன்ஸ், இந்த கம்ப்ளை பண்ணாம வச்சிருக்கோம்னு வைங்க, எவ்வளோ அப்படின்னா இது வந்து ஒரு கோடிக்கணக்கில் ஆன அளவுக்கு இதுல பெனாலிட்டி என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு. இது கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அதனால டைம் பீரியட், இப்போ நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதையுமே இதோட நோட்டிபிகேஷன் ரூல்ஸும் வந்துடும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டேட்ஸையும் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ள நம்மளோட கம்ப்ளையன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக வேண்டிதான் நாங்க முதல்லயே நம்மளோட இந்த மாதிரி ஆர்கனைசேஷன், பிசினஸ் ஆர்கனைசேஷன், எங்களோட கிளைண்ட்ஸ் யாரா இருக்கட்டும் இந்த அவேர்னஸஸ் கிரியேட் பண்றோம். ஏன்னா டேட்டாங்கிறது ஒரு பெரிய எலிஃபண்ட் மாதிரி, அதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாதுகாத்து கொண்டு வரணும். பிளஸ் இதுல எல்லாமே நீங்க உங்களோட பிசினஸுக்கு தகுந்தாப்புல ரிவ்யூ பண்ணணும். அந்த சேஃப்கார்ட் மெஷர்ஸை எப்படி பண்றங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இங்க பெனாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாம இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் இஸ் பில்டிங் அ லாட் ஆஃப் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை நம்மளோட கஸ்டமர்ஸ் கிட்டயும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்டயும் ஒரு நம்பிக்கை. உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருக்கட்டும், உங்க கஸ்டமர்ஸா இருக்கட்டும், உங்க கிளைண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. அதாவது ஒரு டிரான்ஸ்பெரன்சியை கொண்டு வருது. இது தொழில் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி நம்ம பெனாலிட்டில இருந்து, இதுதான் எல்லாரும்
எப்படி நம்ம பெனாலிட்டியை வந்து எஸ்கேப் பண்ணலாம் என்ன மாதிரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓன் இதுக்கு டேட்டா ஆடிட்னு இருக்கு, அதை கண்டக்ட் பண்ணி எந்த அளவுக்கு நாம இந்த இந்த புது ஆக்டோட கம்ப்ளைன்ஸ்ல இருக்கோமா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஐடென்டிஃபைங், அசஸிங் அண்ட் மிட்டிகேட்டிங்னு சொல்லுவோம் இந்த டேட்டா ப்ராசஸை. அதை வந்து நம்ம ஆடிட் பண்ணி கரெக்டாக வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு ப்ரிகாஷனரி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். உங்களோட ப்ரைவசி ரிஸ்க்ஸை எங்கெங்கே நமக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ரிகாஷனரியாக நீங்கள் பண்ண வேண்டியது. ப்ளஸ் இட் இஸ் கிவ்ஸ் யூ என்ஹான்ஸ்ட் கம்ப்ளையன்ஸ் வித் திஸ் ஆக்ட். நீங்கள் ஆடிட் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பெரிய கம்பெனிஸில் எல்லாருமே ரிஸ்க் அட்வைசரி, டேட்டா ஆடிட்டுங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து தே வில் ஃபாலோ. ஸோ இட் ஹெல்ப்ஸ் யூ டு பி இன் கம்ப்ளையன்ஸ். அதே மாதிரி இதை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள் கம்பெனியில் டேட்டா ஆடிட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர்த்துக்கு தெரிய வருதுனால இட் கிவ்ஸ் அ கமிட்மெண்ட் to them, to individuals and also to the others to give this responsible. நீங்கள் ரீசனபிளாக உங்கள் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறீங்கங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்குது. That's the last thing. That builds trust and strengthens relationship. எல்லாத்துக்குமே நம்பிக்கையில தான் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை பண்றோம். பிளஸ் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறப்போ திங்ஸ் பிகம் வெரி ஈஸி டு கண்டக்ட் பிஸ்னஸ் ஃபார் போத் த பார்ட்டிஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் இன் இட். நான் கடைசி ஸ்லைடுக்கு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இதுக்கு போறதுக்கு முன்னால் ஒரு கப்புள் ஆஃப் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமப் மாதிரி இதுல ஒரு 7 பிரின்சிபிள்ஸ் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். டேட்டா அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனையும் உங்களுக்கு நான் வந்து நல்லாவே சொல்லியிருக்கேன். எதெல்லாம் டேட்டா, இன்ஃபேக்ட் செமி ஆட்டோமேட்டட் இது எல்லாமே டேட்டாக்குள்ள வரும். ஃபோட்டோகிராஃப்ஸ் டேட்டாக்குள்ள வரும். உங்களை தனி நபரா எது கனெக்ட் பண்ணுதோ அது எல்லாமே பர்சனல் டேட்டான்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பேர் தான் டேட்டா பிரின்சிபிள். டேட்டா ஃபிடியூஷரிங்கிறவங்க வந்து ஓனர்ஸ், நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்றவங்க பேர் தான் டேட்டா ஃபிடியூஷரி. டேட்டா ப்ராசஸருங்கிறது ஒன்று நம்மளே ஒரு கம்பெனியில் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். தேர்ட் பார்ட்டிஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் டேட்டா ப்ராசஸர். இன்னொரு அருமையான விஷயம் இந்த ஆக்டில் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, குழந்தைகளோட டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கன்சென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கு யார் கன்சென்ட் கொடுப்பாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ், இல்லைன்னா அவங்களோட லீகல் கார்டியன்ஸ். இந்த கான்செப்ட் வந்து நம்மளோட ஆக்ட் ஹஸ் வெரி கிளியர்லி ரெக்கக்னைஸ்ட். தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்ட்ரன் ஆல்சோ, சில்ட்ரன்ஸ் டேட்டா ஃபால் அண்டர் திஸ் பர்வியூ ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட். இன்னைக்கு நம்ம வந்து டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம். எல்லாமே டிஜிட்டலைஸாக தான் போயிட்டு இருக்கு. அதனால இதை நம்ம எவ்வளோ இந்த கம்ப்ளையன்ஸு, இது ஒரு ரெகுலேஷன். நான் எல்லாத்துக்கிட்டையும் ரிக்வெஸ்ட் பண்றது என்னன்னா, இதை தள்ளி போடாம தயவு செய்து இப்பலேருந்தே உங்களோட தொழில பார்க்க ஆரம்பிங்க. எங்கெங்க அக்ரிமெண்ட்ஸ் போடணும், இருக்கிற அக்ரிமெண்ட்ஸை நாம எப்படி வெட் பண்ணணும், இந்த கம்ப்ளையன்ஸ்குள்ள எப்படி கொண்டு வரணும்னு பாருங்க. ஏன்னா எல்லா தொழிலுக்கும் பட்ஜெட் உண்டு, லீகல் உண்டு. அது நம்ம வந்து லீகலுங்கிறத கடைசி வரைக்கும் புஷ் பண்ணாம ஒரு ப்ரிகாஷனரி மெஷரா இப்பவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பெனாலிட்டிஸ் எல்லாம் கம்மி ஆகும். நான் இங்க கடைசி வரைக்கும் அப்புறமா பார்த்துக்கலாங்கிறப்போ இது ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு வந்துடும். ஏன்னா இதுல செய்யற வேலையே அந்த மாதிரி தான், நிறைய வேலை உண்டு. ஸோ அதை தயவு செய்து ஒரு ப்ரையாரிட்டியா எடுத்து நம்ம பிஸ்னஸை நல்லபடியா நடத்துறதுக்கு இந்த கம்ப்ளையன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ப்ரைவசி ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். I think இதோட I've come to the end of the session. I hope நான் வந்து டைம் ரொம்ப எக்ஸீட் பண்ணாம இருக்கேன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஐம் வெரி கிளாட் டு ஆன்சர். ப்ளீஸ் லெட் மீ நோங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, ஒன்றும் இல்லை, நம்ம இந்த பிஸ்னஸ் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம், அதெல்லாம் வந்து வாலண்டியரா அவங்க கொடுக்கறது தான். தட் இஸ் நாட் இன் டேட்டா இல்லைங்களா? தட் இஸ் வாலண்டரி, தே ஆர் டிஸ்க்ளோசிங் and we are keeping their address. ஆமாங்க, அது we are அதுல எதுவும் இல்ல. அது வந்து எதுமே டிஜிட்டல் ஃபார்ம், பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்தா இந்த ஆக்ட் அப்ளை ஆகாதுங்க. எது டிஜிட்டலைஸா நம்ம மாத்துறோமோ அப்பதான் இந்த ஆக்ட் வில் அப்ளைங்க. சப்போஸ் நமக்கு ஒருத்தர் விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு, அதையும் நம்ம போட்டோ எடுத்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணா தவறா?
இல்ல அது வந்து அவங்க கிட்ட நீங்க எந்த பர்பஸ்க்கு நீங்க ஷேர் பண்றீங்கங்கறது நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுத்தான் நான் வந்து உங்க இன்ஃபர்மேஷனை நான் பாஸ் பண்றேன். இவர் கேட்டாரு ஓகேவான்னு கேட்டுட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம மார்க்கெட்டிங் இமெயில்ஸ் எல்லாம் வரும். நாம பிகாஸ் டேட்டா இஸ் சோல்ட், இட் இஸ் நாட் அலவுட் டு பி சோல்ட். தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். வி வாண்ட் டு ப்ரொடெக்ட் ஆர் பிரைவசி. நான் இந்த நியூஸ் லெட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆனா என்னோட இமெயில் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க பாட்டுக்கு எடுத்திருக்கீங்க. யாரோ உங்களுக்கு சேல் பண்ணி தானே இந்த டேட்டா வந்து. அதையெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்காக வேண்டிதான் you're supposed to ask people even before you ask them to subscribe to your newsletter. There is no question of mass marketing. You have to be very very careful. இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்ட்ங்கிற கான்செப்ட் கூட யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்திருக்காங்க. சோ நம்ம அந்த லெவலுக்கு வரக்கு இன்னும் டைம் ஆகும். ஏன்னா நம்ம பிரைவசி ஆங்கிள் இப்பதான் வந்திருக்கோம். So these are like way ahead. Correct. Doing because it's everything is digitalized. Other aspect பாத்தீங்கன்னா AI rules and regulations, AI ஆக்ட்ங்கிறதும் கூட யூரோப்பியன் யூனியன் has brought into enforcement today. So AI ல regulations கூட கொண்டு வந்துட்டாங்க. நம்ம அதை catch up பண்றதுக்கு மேபி கொஞ்சம் டைம் ஆகும். But the world is progressing very fast. We are using too much of digital information, so we are trying to safeguardங்க. இல்ல நம்ம ஹோட்டல் எல்லாம் போனா ஐடி பர்பஸ்க்காக நம்ம ஆதார்லாம் நம்ம கிட்ட கலெக்ட் பண்றோம். ஆமாங்க. How to ensure that they are not misusing that? ஏன்னா நம்ம கொடுத்துட்டு வந்துறோம். சொன்னேங்க சர்வீஸ் செக்டார்லயும் நோட்டீஸ் கொடுக்கணும் உங்க கிட்ட. நான் என்ன உங்க இன்ஃபர்மேஷனை நான் எப்படி ஸ்டோர் பண்ண போறேன், எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறேங்கிறத நம்ம வந்து they have to disclose. இப்போ உங்க இன்ஃபர்மேஷன் அவங்க இன்டெஃபினட்டா டேட்டாக்கு வச்சுக்க முடியாது. நான் ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்றேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து they have to disclose. உங்க இன்ஃபர்மேஷனை நான் 1 இயருக்கு தான் ஸ்டோர் பண்ணுவேன், அதுக்கு மேல நான் பண்ண மாட்டேன், டெலீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து நான் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றேன், இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு என்னுடைய நியூஸ் லெட்டர்ஸ் எல்லாம் போடுறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாமே அந்த டிஸ்க்ளோஷர் டிரான்ஸ்பரன்சி அந்த நோட்டீஸ்ல சொல்லணும். உங்க கன்சென்ட்டை வாங்கினாதான் இட் இஸ் அலவுட் டு ஸ்டோர். we are normally 1 or 2 days we are staying there. நம்ம வந்ததுமா டெலீட் பண்ண மாட்டான். They don't do it. பண்டதையும் அவன் உங்ககிட்ட அதுதான் அந்தந்த ஹோட்டலோட கன்சென்ட் பாலிசி பொறுத்து இருக்குதுங்க. அவங்க பாலிசியில எழுதணும், நான் எத்தனை நாளைக்கு வச்சுக்க போறேன், எதுக்கு வச்சுக்க போறேங்கிறது எழுதணும். அது உங்களுக்கு ஓகேயா இருந்தா நீங்க கன்சென்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே. சில டைம் நிறைய பேத்துக்கு இண்டிவிஜுவலுக்கு இன்னைக்கு ஆப்ஷன் இருக்கு, நான் கன்சென்ட்டே கொடுக்க மாட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. அதையும் நம்ம பண்ணலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை ஃபோன் நம்பர், ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை இன்ஃபர்மேஷன். பட் சிலதுக்கு அதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் இப்போ கேக்குது அப்படின்னா நம்ம ஆதார் கார்டு இஸ் அ மஸ்ட். அதுக்கு நாம கவர்மெண்ட் கிட்ட நான் என் இன்ஃபர்மேஷனை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. யூ ஹேவ் டு கிவ் இட். So central government rules and regulations தான் they will formulate all these things. So anything regarding with the government you have to abide by it. Anything regarding if you have to disclose information for the safety of the country, இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் we have to give. Pandemic COVID வந்தது, அப்ப வேக்சினேஷனுக்கு நிறைய பேத்துக்கு they had to push the vaccination, so automatically they get the information. அதெல்லாம் வந்து will not go against the law. It is all for a very legitimate use and for the safety of the nation or for the well-being of the people. Buying like Excel data share பண்ணுவாங்க, list of dealer contacts, list of retailer contacts. ஆமாங்க. Is that illegal now? Yeah, you're not supposed to share without their consent. If you have taken the permission from them to say these are all the people whom I'm going to ask or going to go ahead, then it is valid. We cannot do mass sales of data without the consent of people. We cannot sell data without the there is no sales of data. This is to ensure protection of data, individual data. Okay, thank you. Yes. Yes, sir. சாய் சார் ப்ளீஸ். ஸ்ரீ சாய் டெக் சொல்லுங்க சார். மேம் இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ஆன்லைன் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. இப்போ ஆன்லைன் சர்வீஸ்னா இப்போ இ சேவை தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? சொல்லுங்க சார். இ சேவை. இ சேவை ஆமாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே. இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம எல்லாமே பண்ணும்போது எல்லாமே ஸ்டோர் பண்றோம், எகைன்ஸ்ட் எல்லாமே டெலீட் பண்ணிடுறோம். இதுல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இல்ல நீங்க அந்த பர்பஸ்க்கு ஸ்டோர் பண்ணிட்டு டெலீட் பண்றீங்கன்னா ப்ராப்ளம் வராது. பட் நீங்க யாருக்கிட்ட எதுக்காக நீங்க கலெக்ட் பண்றீங்கங்கறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும்.
நான் தான் முதல்ல இருந்து திருப்பி சொல்றேன், இந்த பாலிசி கம்ப்ளையன்ஸ் ஆங்கிள் பாத்தீங்கன்னா நோட்டீஸ் வேணும், உங்க பாலிசி ஆங்கிள் வேணும், அந்த கன்சென்ட் பாலிசின்னு சொல்றோம், கன்சென்ட்டும் வேணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஸ்க்ளோஸ் பண்ணணும், நீங்க எதுக்கு கலெக்ட் பண்றீங்க, எத்தனை நாளைக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க, எப்போ டெலீட் பண்ண போறீங்கங்கிறத சொல்லணும். ஓகே மேம், ஓகே மேடம். அந்த பாலிசி வந்து நம்ம என்ன ஒரு பிரிண்ட் போட்டு நம்ம ரிசப்ஷன் அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சா போதுங்களா, இல்ல எங்கேயாவது ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்களா? இல்லைங்க சார், இது எங்கேயும் நீங்க ரெஜிஸ்டர் பண்றதோ இல்லைன்னா நீங்க உங்க ரிசப்ஷன்ல போடணும்னு எல்லாம் கிடையாது. இது உங்க கம்பெனி பாலிசிங்கிறது வந்து ஹெச்ஆருக்கு ஒரு கம்பெனி பாலிசி இருக்கும். எந்தெந்த ஃபீல்டு ஹெச்ஆருக்குன்னா அவங்களுக்கு ஒரு கம்பெனி பாலிசி வச்சுக்கணும். அதுல என்னென்னங்கிறத நீங்க பாலிசி டாக்குமெண்ட்ஸ் இன் பிளேஸ்ல இருக்கும். நீங்க எங்கேயும் டிஸ்பிளே பண்ணவும் தேவையில்லை, நீங்க நோட்டிஃபை பண்ணவும் தேவையில்லை. எதை நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா உங்களோட நோட்டீஸை நீங்க நோட்டிஃபை பண்ணி காமிக்கணும். நான் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றப்பவே நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். அவங்க உங்களுக்கு கன்சென்ட் பாலிசிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கன்சென்ட் பாலிசி பேப்பரை நீங்க கரெக்டா வச்சுக்கணும். யார் கேட்டாலும் அந்த கன்சென்ட் பாலிசி கொடுத்துக்கணும். அவங்க அதுக்கு அக்ரீட், அக்செப்டா, டிக்ளைனாங்கிறத சொல்லணும். உங்களோட பாலிசி உங்க பிசினஸ்க்கு தகுந்தாப்புல. நீங்க இதை எங்கேயும் பப்ளிஷ் பண்ண தேவையில்லை உங்க பாலிசி எல்லாம். இது நீங்க கேக்குறது குவாலிட்டி பாலிசி மாதிரி நம்ம வெளியில போட்டு ஃப்ரேம் பண்ணி வைக்கணுமாங்கிறது அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. யூ ஹேவ் டு ஃபாலோ த கம்ப்ளைன்ஸ், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து என்னோட டேபிள்ல ரெஸ்யூம்ஸ் 4 இருக்குன்னு வைங்க, ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் பீப்புள். ஐ லீவ் இட் ஆன் மை டேபிள், கம் ஹோம் ஆர் சம்திங், அண்ட் தெர் இஸ் somebody else in my office who takes and uses the data. Who's responsible? Am I responsible or that person responsible now? You are running the company, you are responsible. Vicarious liability is always there. Whenever we run our organization, நம்ம employees தப்பு பண்ணாலும் நமக்கு தெரியாம responsibility rests on the shoulders of the owners. So நமக்கு தாங்க responsibility. We are answerable. Thank you. மேடம், எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பேம்ஸ் கால்ஸ் ரெகுலரா வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? இப்போ ஆமா. அதெல்லாம் அவங்க வந்து நம்ம டேட்டா கொடுக்காமயே அவங்க எங்கெங்க இருந்து கலெக்ட் பண்றாங்கன்னு தெரியல, நிறைய கால்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃப்ரம் ஆமாங்க. பேங்க் செக்டர், ஃப்ரம் பப்ளிக் செக்டர்ஸ்ல நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஆமாங்க. இதெல்லாம் ஃபியூச்சர்ல வந்து இட் வில் பி அவாய்டட் ஆர் ஹவ் மேம்? கண்டிப்பா இட் வில் பி அவாய்டடுங்க. எல்லாமே நீங்க நினைக்கிற இந்த மாஸ் மார்க்கெட்டிங் கால்ஸ் இது எல்லாமே வந்து நீ வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிரும். இவ்வளோ ஈஸியா டேட்டா எல்லாம் சேல்ஸ் ஆகாது. ஏன்னா எங்க டேட்டா போகுதுங்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டமை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இந்த கன்சென்ட் இல்லாம நம்ம எங்கேயும் we cannot do all those things. ஸோ நீங்க ஹோட்டலுக்கு போய் ஒரு ரிசர்வேஷனுக்கு உங்க ஃபோன் நம்பரு எதை கொடுத்தாங்க கூட அவங்க அந்த பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் டேட்டா சேல்ஸே ஆகுது. இது ஒரு பெரிய பிசினஸ். இன்ஃபேக்ட் இட்ஸ் a $1 million business where data is being sold all over the country or all over the world. இதெல்லாம் curtail பண்ணணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த ஆஸ்பெக்டே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா உடனே நான் சொல்ல முடியாதுங்க. இட் வில் டேக் சம் டைம், பட் யூ வில் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ். கண்டிப்பா இருக்குங்க. இப்ப கடைசியா சொன்ன பாயிண்ட்ல மட்டும் ஐ வாண்ட் டு டிஸ்அக்ரி. எப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த கன்சென்ட் ஆர்டர் பண்றப்போ நீங்க எந்த சர்வீஸ் நீங்க சைன் அப் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏர்டெல், ரிலையன்ஸ் ஆர் எனி மேஜர் பிக் சர்வீசஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க thousands of forms ஆர் hundreds of forms நீங்க 4 பேஜ் 10 பேஜ் 20 பேஜ் இருக்கு. நீங்க ஒவ்வொரு ஐட்டத்தையும் போய் நீங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. அதாவது இந்த சென்ஸ் நீங்க சைன் அப் பண்ணும்போது அந்த வாட் யூ கால் இட் எஸ் ஃபைன் பிரிண்ட் சொல்லுவாங்க யூஎஸ்ல. அதாவது சின்ன சின்ன எழுத்துல ஒரு 10 பக்கத்துக்கு இருக்கு. அதில் நீங்க சொன்ன கன்சென்ட் வந்து ஒன் ஆஃப் த காலமா இருக்கு. உங்களுக்கு தெரியாமல நீங்க சைன் பண்ணிட்டு போயிடுவீங்க. இது வந்து பிக் கார்பரேஷன் ஹவு தே கலெக்ட் த டேட்டா அண்ட் செல் த டேட்டா டு அதர் பீப்புள். அவர் சொன்னார் இல்லையா ஸ்பேம் கால் வருதுன்னு. ஈவன் எனக்கு யூஎஸ்லேயே ஐ ஹவ் ரன்னிங் திஸ் ப்ராப்ளம். எனக்கு என்னுடைய ஃபோன் கிட்டத்தட்ட 5 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இதே நம்பர் வச்சிருக்கிறேன். இந்த ஒரு 6 மாசத்துல சம்ஹவ் என்னுடைய டேட்டா எங்கேயோ போயிடுது. ஐ கெட்டிங் ஸ்பேம் கால்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் பிளேசஸ். அதை நான் ப்ரிவென்ட் பண்றதுக்காக வந்து என்னுடைய கான்டாக்ட்ல இருக்கிற நம்பரை மட்டும்தான் நான் யூஸ் பண்றேன். இப்போ சில நேரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்பரை பார்த்து கூப்பிட்டா கூட என்னோட கால் வராது. ஒன்லி திங் ஐ கேன் சி மிஸ்ட் கால். அப்புறம் யாருன்னு பார்த்து தான் கூப்பிட முடியும். அந்த அளவுக்கு நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இல்லைன்னா ஐ ஹேவ் டு எண்ட் அப் இன் ஸ்பேம் கால் வந்து ஆன்சரிங் லைக் ஒரு நாள் ஐ திங்க் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி இட் வில் ஆல்மோஸ்ட் லைக் 1 டேல வந்து 60-70 கால் வந்தது எனக்கு. அன்னைக்கு நெக்ஸ்ட் டே ஐ மேட் சேஞ்சஸ். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தேர் இஸ் அ சான்ஸ் நம்மள இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட்லி கலெக்ட் த டேட்டா வித்தவுட் யுவர் நாலேஜ். கன்சென்ட் ஃபார்ம் வந்து
அதுக்குதான் சார் இந்த ஆக்டே வந்திருக்கு. கன்சென்ட் பாலிசிங்கிறது அவங்க கிளியரா 1 பேஜ் கிளீனா சொல்லணும். இந்த மாதிரி ஃபைன் பிரிண்ட்ல போடுறது இனிமேல் நடக்காது. They have to have a separate consent policy in place. It cannot be part of any fine print or agreement. This is a separate policy document which has to be very clear. ஓகே. என்னுடைய இந்தியன் கான்டெக்ட்ல தெரியல எனக்கு. நீங்க ஐ டோன்ட் நோ மச் இந்த நாலேஜ் அதை பத்தி இந்த ஆக்ட் பத்தி நான் ரொம்ப டீட்டெயிலாக படிக்கல. உங்கள்கிட்ட இருந்து ஐ திங்க் ஐ லேர்ன் ஃப்ரம் தட். பட் ஈவன் யூஎஸ்ல வந்து கார்பரேஷன் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நீங்க ப்ரௌசர்ல வந்து பிரைவேட் ப்ரௌசிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்க அதுல போய் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் குக்கீஸ் வந்து நீங்க டினை பண்ணிடலாம். பேசிக்கலி யூ கேன் கலெக்ட் குக்கி வழியா உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க ஸ்மார்ட்டா வித்தின் இந்த பிரைவசி பாலிசி வந்த பின்னாடி வாட் த டிட் கம்பெனிஸ் வந்து உடனே அவர் டிஸ்க்ளைமர் போடுறான். இஃப் யூ வாண்ட் அக்செப்ட் திஸ் குக்கீஸ் தென் only you can provide the service. அப்ப நீங்க ஈவன் எந்த சர்வீஸ் யூஸ் பண்ணாலும் நீங்க அக்செப்ட் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும். அப்ப அதாவது ஈவன் தோ நீங்க பிரைவசி that's what I told you before, sir. Every cookie policy, in fact, the European Union is also looking into the revisiting certain aspects of the GDPR with cookie policy. என்னன்னா I accept மட்டும் கொடுக்கறாங்க. அத வந்து நல்ல green button மாதிரி இல்ல blue button மாதிரி flash பண்ணி உங்களை psychologically accept பண்ண வைக்கறாங்க. In fact, it is forced acceptance. It's not a voluntarily acceptance. So EU is coming up even with a set of principles where even cookie policies should clearly say I accept and decline also. It should be a choice. நீங்க அதாவது டிக்ளைன் பண்ணீங்கன்னா நீங்க சர்வீஸ் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ப்ராப்ளம். அது வந்து will be changed, sir. Very soon they will come into and they will change. They will slowly it will all come into being. நீங்க வந்து சர்வீஸ் எடுக்க முடியாதுன்னு உடனே இப்ப வராது. இருக்கு இப்பதான் EUலயே they are trying to bring this also. So once this is being implemented, I'm sure America or all the rest of the countries will start to follow it. Definitely. Okay. I think it's a good session. நீங்க நல்லா பண்ணீங்க. I mean really glad that you brought so many good points. நான் கிட்டத்தட்ட HIPAA ஆக்ட் எல்லாம் கூட டச் பண்ணீங்க. It's eye opener for a lot of நம்ம மக்களுக்கெல்லாம் தெரியணுது. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம ஊர்ல டேட்டா கலெக்ஷன் வந்து லைக் வெரி ஹார்டு. அதாவது பெரிய கார்பரேஷன்ல த ஸ்மார்ட்லி வே ஹேண்டில் இட் எல்லாமுக்குமே அவங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. சின்ன கம்பெனிஸ் ஃபார் எம்எல் கிட்கோ மாதிரி நம்ம சாதாரண ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் இருக்கிற கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்குது. அதாவது இந்த சென்ஸ் டேட்டா கலெக்ஷனு மெயின்டைன் பண்றது இதெல்லாம் வந்து ப்ராக்டிகலி they have I see lot of issues. பட் நம்ம கீப் ஆன் எஜுகேட் பண்ணிட்டே இருக்கணும். ஐ திங்க் யூ டிட் த ரைட் என்ன சொல்றது உங்க அந்த ரைட் டைரக்ஷன் நீங்க because we need to create awareness on privacy. privacyங்கிற கான்செப்டே is very alien in our countryங்க. ஏன்னா இந்த கல்ச்சரலி பாத்தீங்கன்னா பிரைவசிங்கிற கான்செப்டே இல்ல. ஃபாரின்ல எல்லாம் அப்பாவை ரூம்குள்ள போனோம் அம்மா ரூம்குள்ள போனோம்னா நாக் பண்ணணும் பெர்மிஷன் கேட்கணும். நம்ம ஊர்ல we walk in walk out, we pass on every message to everyone. We don't think twice. But இங்க அந்த it is a cultural thing, cultural and mental and psychological shift which has to come into being. ஓகே அதான் மெயினா வந்து பிக் கார்பரேஷன்ஸ்க்கு இந்தியாவிலயும் ப்ராப்ளம் இருக்கு. they have a smart way they will collect the data and sell the data, but no longer we are expecting after this act coming in, no longer can you do that because everything has to be disclosed very well. Okay. Madam, good evening, madam. ஆக்சுவலி இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம சிஆர்எம் டூல்ஸ் ஆர் பில்லிங் டூல்ஸ் இது மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் வந்து ஆன்லைன் டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து என்னன்னா கஸ்டமர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ் டீம். ஸோ சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டடா வந்து என்னன்னா தே வில் ஹேண்ட்லிங் த ஸ்மார்ட் வே டு பிரீச்சிங் த டேட்டா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றது எப்படி பண்ணலாம். பட் இஃப் வி ஹாவ் ஐடென்டிஃபைட் அப்படின்னா நம்ம எப்படி வந்து அவங்கள ஹேண்டில் பண்ணலாம்? இப்போ நீங்க வந்து உங்களால தேர்ட் பார்ட்டி ஹேக்கிங் பண்ணிருக்காங்க இல்ல நீங்க ப்ராசஸருக்கு கிட்ட கொடுத்து ஏதாவது ஆயிருக்குனாலும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதெல்லாம் நீங்க எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணணும் இல்ல ஹவு டு ஷோ யுவர் போனஃபைட் இன்டென்ஷன் அப்படின்னா இந்த கம்ப்ளையன்ஸ் ஆங்கிள்ஸ் தான். நான் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், கன்சென்ட் பாலிசி பிளேஸ்ல இருக்கு, என்னோட ரிக்வயர்டு எல்லா கம்ப்ளையன்சஸும் இந்த ஆக்ட்ல என்னென்ன செக்லிஸ்டா ஒரு கம்ப்ளையன்சஸ் இருக்கோ அது எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஒரு 7 கைடிங் பிரின்சிபிள்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மள போனஃபைட் இன்டென்ஷனா காமிக்கிறது. அதே மாதிரி வாட் எவர் இட் இஸ் நீங்க ஐடில ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா உங்களோட டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல என்னென்ன ஃபயர் வால்ஸோ என்னென்ன ISO ஸ்டாண்டர்ட்ஸோ அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி பிரீச் ஆகாம பார்க்க வேண்டியது நம்ம கடமைங்க. அதுக்கும் மீறி ஒரு ஹேக்கிங்கோ பிரீச்சோ ஆயிடுச்சுன்னா
you have to disclose அந்த இண்டிவிஜுவல் கிட்ட நான் முதல்ல சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்டா உங்க டேட்டா எனக்கு இந்த மாதிரி ஹேக் ஆயிருக்கு ஆக்சிடென்ட்டாங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணணும். டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்டுன்னு ஒன்று வரப்போகுது, அவங்க கிட்டயும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணணும். நம்மளா வாலண்டியர்லா போய் சொல்லிட்டோம்னா நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ற பெனாலிட்டியோ இல்ல வரக்கூடிய அதுல இருக்கிற இஷ்யூஸோ கம்மியாகும். And to prove yourself, you need to show that you are been doing this and you are in sync with the compliance. That's the only way we can save ourselves. Yeah, my name is Vijay Chakravarti. Yes, sir, please. Madam, Bill, for example, in order to understand all the implications of this Yes, sir. new act or law, Yes, sir. will the companies be required to employ an expert to guide them properly? Well, Uh-huh. if you require, definitely, if you want to do your data audit, you could definitely employ an expert who is specializing on data audits. If it is on the legal perspectives for looking into the aspect of your policies, I would definitely ask you to consult a lawyer who is an expert on the privacy angle and privacy policies, not a general lawyer, because privacy is a concept which has to be handled by someone who has been handling along with the GDPR for a long time for them to have an in-depth understanding. So definitely, yes, sir. It is better you go with an expert. Thank you very much. And I really appreciated your presentation. It was wonderful. ஸோ ஆதார் நம்பர் வந்து ஆதார் ஆக்ட் ரிலேட்டடாக கொஸ்டினிங் இது. ஆதார் நம்பர் வந்து ரெண்டு லைக் நான் அன்ப்ரொடெக்டடா ஸ்டோர் பண்ணா தே ஹாவ் அ லாஜிக் டு ஹாவ் அ கீ அண்ட் ஸ்டோர் த டேட்டா இன் ஆதார் ஆக்ட். டிஜிட்டலி ஸ்டோர் பண்ணோம்னா ஆதார் ஆக்ட்ல இது இப்படிதான் ரூல்னு ஒன்று ரூல் இருக்கு. ஸோ நான் ஆதார் நம்பரை வந்து எக்ஸல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கரெக்டா லேப்டாப்ல? இல்ல நீங்க என்ன கம்ப்ளையன்ஸ் நமக்கு எந்த லால எந்த கம்ப்ளையன்ஸ் இஸ் வெரி ஹை செக்யூரிட்டி அண்ட் இட் ஹஸ் டு பி ஃபாலோடோ அந்த லாவை தான் நீங்க ஃபாலோ பண்ணி யூ ஹாவ் டு ப்ரொசீட். யூ கேனாட் இன்டர்சேஞ்ச். வாட் எவர் கிவ்ஸ் யூ த ஹையஸ்ட் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ தட். Okay, which means I cannot store data of Aadhaar in an Excel file, even though it is given by them to me. Even though it is given by them to you, whatever the compliance is being required and asked you to follow in the Aadhaar Act, or whichever is giving you the highest compliance on security angle, that act only will be applicable, ma'am. Okay, thank you. Welcome, ma'am. Good evening, sir. Thank you for the digital is going to be the future அப்படிங்கிறதுல இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். எனக்கு என்ன ஒரு queryனா, இப்போ நீங்க சொன்னீங்க டேட்டாவை பொறுத்தளவு அஸ் ஏ ஓனர் ஆஃப் த கம்பெனி யூஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்ட்டு. ஆமாங்க. எனக்கு என்ன query அப்படின்னா, இங்க வந்துட்டு தேர் ஆர் மல்டிபிள் டைப் ஆஃப் பிசினஸஸ் லைக் ப்ரொப்ரைட்டரிஷிப் இருக்கு, பார்ட்னர்ஷிப் இருக்கு, தென் பிரைவேட் லிமிடெட், பப்ளிக் லிமிடெட். இந்த கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் அண்ட் பிரைவேட் ப்ரொப்ரைட்டரிஷிப்ல வரையில பாத்தீங்கன்னா ஓனர் தான் எங்க ஈவன் ஒரு மேனேஜர் இருந்தா கூட ஓனரை தான் அவங்க வந்து எங்கேயும் நீங்க தான் ஆன்சர் பண்ணுங்கிற மாதிரி ஒரு இது வருது. பட் வெரின் கார்பரேஷன்ஸ் லைக் பப்ளிக் லிமிடெட் ஆர் பிரைவேட் லிமிடெட்லாம் பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் ஆர் அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இன் தட் கேஸ் ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், ஐ மீன் ஹூ இஸ் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டேட்டா in the case of corporations? Everywhere, if you see, sir, the person who is handling the data is meaning the data fiduciary. If it is a company, the company which is collecting the data is the responsible person. Immaterial, அது LLP இருக்குதோ இல்ல அது private entity ஓ public entity ஓ அதெல்லாம் இல்ல. யாரு company is collecting the data na, company is in charge and it is responsible. You become the data fiduciary. அங்க company is an entity as such, but அந்த entity செயல்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் தானே நம்ம செயல்படுத்துறோம். So whoever is in charge in that department will be responsible na, அந்த individual இல்ல, the company as such becomes for example ABC company na, ABC company la data breach ஆயிருக்கு அப்படின்னா ABC company la data fiduciary ஹேண்டில் பண்றவங்க யாருங்கிறது அவங்க தான். the company becomes responsible. Definitely company only pays the penalty, individual is not paying the penalty, sir. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. company is paying the penalty for the breach. Sir, clear? As an entity, company is responsible, but wherein the person who is holding that position is the ultimate authority. அப்படிதான் சொல்ல வரீங்க இல்லையா? He is the key person because he is the person who's handling your data, இல்லைங்களா?
அது வந்து அவர் Yes. இண்டிவிஜுவலா he is not responsible. He is responsible in the capacity of the company, representing the company. Am I clear, sir? Correct. Yeah. Yes, yes. Okay. Thank you. Welcome. Thank you for the message. Welcome, sir. வணக்கங்க. வணக்கம் sir. பெருமாள் அண்ணாமலை ஃப்ரம் அமெரிக்கா. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா உபயோகமா இருந்திருக்கும் அனைவருக்கும். ரொம்ப நன்றி. நீங்க ரொம்ப டீட்டெயிலாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க. Thank you, இதில் sir. ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது டேட்டா பாலிசி வந்து ஈச் ஸ்டேட் வைஸ் அந்த ரூல் வந்து அவங்க ப்ரைவசியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த டேட்டா பாலிசியை டிஃபைன் பண்ணலாம். அது ஸ்டேட் வைஸும் டேட்டா பாலிசி வந்து நாட் காமன் ஃபார் ஆல் த இந்தியா. சில பாலிசி காமன் ஃபார் இந்தியா, சில பாலிசி இண்டிவிஜுவல் டு ரெஸ்பெக்டிவ் டு த ஸ்டேட்ஸ் ப்ளஸ் ரெஸ்பெக்டிவ் டு த பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் இம்ப்ளிமெண்டேஷனில் ஆல்ரெடி இருக்கு. அதுக்கு நீங்கள் அதுக்கான தகவலையும் கொடுத்துருக்கீங்க. அதை வந்து இங்கே நான் ஜஸ்ட் ரீஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று. அப்புறம் ரெண்டாவது நீங்கள் சொல்லியிருந்த தகவலில் வந்து ஜிடிபி ப்ளஸ் அந்த நியூ பாலிசி ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே லைக் ட்ரான்சிஷனிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் டெக்னாலஜி கம் தி பிஸ்னஸ். ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பிஸ்னஸ்ங்கிறது ஆல்வேஸ் ட்ரெடிஷ்னல். அது வந்து அவரை அவ்வளோ சீக்கிரமாக சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பிஸ்னஸில். ஏன்னா த ரிஸ்க் ஆஃப் சேஞ்சஸ் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம ஸ்லோலி எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான மாடலை இல்லை ஃப்ரேம் ஒர்க்கை வந்து வி கேன் நோ ஃபர்தர் செஷனில் கொடுத்தோம்னா தட் வெரி வெல் இம்ப்ளிமெண்டட் டு ரீச் தி நியூ டெக்னாலஜி அண்ட் தென் அவாய்ட் த ரிஸ்க்ஸ் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம தெளிவாக புரிய வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு விஷயம், இந்த டிபிடிபி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளிகபிள் த்ரூ அவுட் த கண்ட்ரி. வி டு நாட் ஹேவ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்ஸ். It is applicable throughout the country, and it is a compliance which has to be followed by everybody who is storing data digitally, sir. நீங்க சொன்ன second aspect where என்ன மாதிரி, ஏன்னா it is a lot of work. I also know because I've been doing this job. Data is a heavy work for every company because they have to go relook into their policies, vet into their policies. So what we do to assist the company is it, because not to make it very difficult, is we look into their own existing policies. We look into help them to vet and have an understanding for them. Some of them come back to us and say, listen, we have heard you out. எனக்கு வந்து நீங்களே ஒரு பாலிசி எப்படி பண்றதுங்கிறத டிராஃப்ட் பண்ணி கொடுங்கன்னு. I cannot give a complete session or a blanket template for people because every business needs will vary. But I can maybe on a second level, we can see what kind of a session is preferred, which will be on commonality. I can take it forward. Not at all a problem, sir. Definitely. Thank you. Yeah. Shubhatra, first, will cyber insurance protect us in case of if there is any data breach? Because data breach is common. It can be prevented but cannot be avoided. So in this scenario, cyber insurance will protect us from any sort of a liability? Of course, you can take cyber insurance. Huge companies, IT companies or banks do take a lot of cyber insurance. Cyber insurance will help you to some extent. Yes, definitely. And in second instance, this is common across every industries. So my salary is a privacy, which I can disclose it to my HR, but my HR cannot disclose it to my colleagues. Correct. So if there is a breach or leak of my current package or my salary compensation, who is held liable here? Is the company held liable here, or is my HR held liable here? Or your company will be held liable. As I told you, HR works for your company. So the company is held liable and they have to follow whatever the penalty or the rules and regulations which is being put forth by the company, and which has, that's what I told you, all your policies have to be in place. In case of breach, then you have to disclose first to you. Then it has to be, if you're going and filing a case in the with the data protection authorities, then they have to also go there and also disclose this has happened, and it's a different process. The complaint is a different process which will be handled by the data protection authorities. But definitely, yes, your company will be has to handle the
whatever if the complaint comes in, the charges they have to. Because in huge companies, you will have consent managers, you will have a data protection officer, all those things will come into play, which is in depth more into the act actually. Yeah. Thank you. Welcome. Thank you, sir. Pleasure. Thank you. Pleasure. எனக்கு இந்த opportunity கொடுத்ததுக்கு I would like to thank KIPCO organization, of course, Okay. Balasubramaniam sir, and also yourself, sir. Thank you so much. And Thank Rupa you. ma'am, thank you so much as well.